வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இது கனடா ஸ்கை யோகா மன்றம். எமது மன்றத்தின் வாராந்த சிறப்பு சிந்தனை உரை நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அனைத்து வேதாத்திரிய அன்புள்ளங்களை மீண்டும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வணங்குகின்றோம். இப்பொழுது இன்றைய சிறப்பு சிந்தனை உரை பகுதிக்கு செல்லவிருக்கின்றோம். இன்று நமக்கு சிறப்பு சிந்தனை உரை வழங்குவதற்கு முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள் கடந்த 3 வருடங்களாக இந்த மன்றத்திலே பல தொடர் சிந்தனை உரைகளை வழங்கி வந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே வாழ்வியல் என்ற ஒரு தொடர் சிந்தனை உரை கடந்த பல மாதங்களாக இடம்பெற்று வருகின்றது. வாழ்வியல் சிந்தனை உரை பாகம் 27 ஒரு அங்கமாக நான் யார் என்ற தலைப்பிலே ஐயா கடந்த வாரம் ஒரு சிந்தனை உரையை ஆரம்பித்திருந்தார். நான் யார் என்று நாம் எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த இந்த அற்புதமான வேதாத்திரிய தலைப்பிலே பாகம் 2 என்று இடம்பெற இருக்கின்றது. இப்பொழுது இந்த சிந்தனை உரையை ஆரம்பிக்குமாறு பேராசிரியரை கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் சார்பிலே பணிவன்புடன் வேண்டுகின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிக்கின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து வேதாத்திரிய வாழ்வியல் தொடர் சிந்தனையின் 27ஆம் பாகத்தில் நான் யார் பற்றிய 2ஆம் அமர்விலே மேலும் சில கருத்துக்களை நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். மனித வாழ்க்கை 4 படித்தளங்களாக பிரித்திருக்கின்றார்கள் நம்முடைய முன்னோர்கள், ஞானியர்கள். பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்று 4 நிலைகளை சொல்வார்கள். பிரம்மச்சரியம் என்பது திருமணம் இல்லாமல் இருப்பது என்று கருத்து சமுதாயத்திலே பரவலாக இருக்கிறது. ஆனால் மகர்ஷி அவர்கள் இதற்கு சொன்ன விளக்கம் முற்றிலும் வேறானது, உண்மையானது. அது என்ன என்றால், பிரம்மச்சரியம் என்பது பிரம்மத்தை அனுசரித்து வாழக்கூடிய நெறிமுறைகளை, பயிற்சிகளை செய்து தன்னை பக்குவப்படுத்திக் கொள்வது என்கிறார். பிரம்மத்தை அனுசரித்து வாழக்கூடிய ஒரு வாழ்வியல் நெறிமுறைதான் பிரம்மச்சரியம். இதைத்தான் வள்ளுவ பெருந்தகையும் அறம், பொருள், இன்பம் என்று முப்பாலாக நம்முடைய வாழ்க்கை பாகுபடுத்தியிருக்கின்றார். அறம், அதாவது தெய்வத்தையும் தெய்வ நீதியையும் பற்றிய அறிவை ஒவ்வொரு மனிதனும் முதலில் பெற்றிருக்க வேண்டும். அதாவது திருமணத்திற்கு முன்பே பெற்றிருக்க வேண்டும். அதன் பிறகு இல்லறத்தில் அந்த அறம் சார்ந்து பொருள் ஈட்ட வேண்டும். ஈட்டிய பொருளை கொண்டு இல்லற சுகங்களை தூக்க வேண்டும் என்பதனால் அறம், பொருள், இன்பம் என்று வரிசைப்படுத்தியிருந்தார். அப்போ ஏற்கனவே ஞானிகள் சொன்ன கருத்தும்
பிறகு வள்ளுவ பிறந்தகை சொன்ன கருத்தும் அதற்கு தற்போது மகிழ்ச்சி தருகின்ற விளக்கமும் பார்க்கின்ற போது, மனிதனாக பிறந்தவர்கள் வாழ்க்கை தொடங்குவதற்கு முன்பே, அதாவது இல்லறம் என்று வாழ்க்கை தொடங்குவதற்கு முன்பே இந்த வாழ்க்கைக்கு மூலமாகிய தெய்வத்தை பற்றியும் அந்த தெய்வ நீதியை பற்றியும் அதனோடு இணைந்து வாழ்கின்ற வாழ்க்கை முறை அதற்கான மனப்பக்குவத்தையும் பெற்றிருக்க வேண்டும் என்பதுதான் பிரம்மச்சரியம். அதன் பிறகு கிருகஸ்தம், இல்லறம். அப்ப இல்லறம் என்றாலே வாழ்க்கை துணை அமைந்த பிறகுதான் அதை இல்லறம் என்று சொல்கின்றோம். அப்போ அந்த இல்லறத்திலே எப்படி குடும்பத்தை நடத்துவது என்றால் இது எல்லாமே ஏற்கனவே பிரம்மச்சரியத்திலேயே கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கும். அதன்படி அறம் சார்ந்து தர்மத்தின்படி பொருள் ஈட்டி சிக்கனமாக செலவுகளை செய்து மீதி உள்ளதை சந்ததிக்கு என்று அதை செல்லுமாக சேர்த்து வைப்பது, மற்ற அதே சமயத்தில் உறவு நட்பு சமுதாயத்திற்கு ஒத்து உதவி வாழ்வது என்று ஒரு ஈகை மனப்பான்மையோடு ஒழுக்கத்தை பின்பற்றி வாழ்கின்ற நிலைதான் இல்லறத்தின் சிறப்பு. இதையும் இல்லறத்தை பற்றி இல்வாழ்க்கை என்ற தலைப்பிலே வள்ளுவ பெருந்தகையும் அறத்துப்பாலிலேயே தந்திருக்கின்றார். எப்படி நடத்த வேண்டும் என்ற அந்த வரைமுறையை. அதன் பிறகு இல்லற கடமைகள் ஓரளவுக்கு நிறைவு பெறுகின்ற அல்லது வயது முதிர்கின்ற நிலையிலே வானப்பிரஸ்தம், அதாவது வானப்பிரஸ்தம் என்பது நம்முடைய மகர்ஷியின் தத்துவத்தை பார்க்கின்ற போது அகத்தாய்வு என்று கூறலாம். வானப்பிரஸ்தம் என்பது வனத்திற்கு சென்று தவம் ஏற்றி வாழ்வது என்று ராமாயணத்திலேயும் மகாபாரதத்திலேயும் குறிப்பிருக்கிறது, வனவாசம் என்று. ஏன் வானப்பிரஸ்தம் வனவாசம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது என்றால், தன்னை பற்றி ஒரு ஆராய்ச்சி. அதாவது பிரம்மச்சரியத்தில் கற்றுக்கொண்டதை அனுபவத்தில் செய்து அந்த பக்குவத்தை எட்டிவிட வேண்டும் என்ற ஒரு பருவத்தை தான் வானப்பிரஸ்தம். அதாவது வனவாசம் என்கின்ற போது வனம் என்பதை சில வார்த்தைகள் உண்டு. அதாவது ஃபாரஸ்ட், ஜங்கிள், கார்டன், ஈடன் என்று 4-5 வார்த்தைகள் உண்டு. அப்போ இந்த வனத்திற்கும் காட்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஜங்கிள் அண்ட் ஃபாரஸ்ட் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் என்றால், ஃபாரஸ்ட் என்பது அதிலே தொழில் புரிபவர்கள், வாழ்பவர்கள், அவர்களுக்கு அந்த பாதை தெரியும், எப்படி போனா எப்படி வரலாம் என்ற பாதை தெரியும். ஜங்கிள் வனம் என்று சொல்கின்ற போது திக்கு தெரியாத காடு என்று சொல்வார்கள். அதை எந்த பக்கத்தில் வெளியே போவது என்றே, எந்த பக்கம் போனா எந்த பக்கம் வருவோம் என்ற வழிமுறையை கண்டுபிடிக்க முடியாது. அப்படி நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய கருமையத்திலே நாம் கொண்டு வந்த சஞ்சித பிரார்த்த கர்ம வினைகள். பிராரப்தம் நமக்கு தெரியும், தன்வினை தானே. ஆனா முன்வினை என்ற சஞ்சித கர்மாவில நமக்கு முன்பு 6 தலைமுறையில் வாழ்ந்த நம்முடைய தாய் தந்தையர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், என்ன அனுபவத்தை பெற்றார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. அதற்கான விளைவு எப்போது, எந்த ரூபத்திலே, எந்த வகையிலே, சுகமாகவா துக்கமாகவா, அல்லது கொலையாகவா தற்கொலையாகவா விபத்தாகவா, அல்லது உயர்ந்த பதவியா செல்வந்தனா, எதையுமே நாம் கணிக்க முடியாது. அப்படி நம்முடைய கர்ம வினைகள் எப்போது எப்படி நம்ம சந்திக்கும் என்று தெரியாத ஒரு நிலைதான் ஜங்கிள் என்று சொல்லக்கூடிய வனம், திக்கு தெரியாத காடு. அப்ப இதிலே உள்ள பதிவுகளை ஆய்ந்து பார்ப்பதுதான் வனவாசம். அப்போ மனிதன் வசிக்கின்ற இடம் நிவாசம், தன்னை ஆய்வு செய்கின்ற இடம் வனவாசம், தன் நிலை மறந்து தொண்டு வாழ்க்கைக்கு வருவது அஞ்ஞான வாசம். தான் என்பதையே மறந்து போகின்ற, சமுதாயத்தையே தானாக பார்க்கின்ற, எல்லோரையும் ஒரே பார்வையில் பார்க்கின்ற ஒரு கருணை மனமே அஞ்ஞான வாசம். இப்படி
மனிதன் இறப்பதற்குள் இந்த ஆய்வை செய்து தன்னை பக்குவப்படுத்தி விட வேண்டும். பிறகு சந்நியாசம் என்பது என்ன என்றால், இந்த ஆத்மா தூய்மை பெற்று இறைவனோடு கலப்பது. அதாவது நியாஸ் என்பது சப்ளிமேஷன் என்பார்கள். இப்போ ஒரு கற்பூரத்தை நாம் ஏற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே திறந்து காற்றிலே வைத்தோம் என்றால் அது தானாகவே கரைந்து காணாமல் போய்விடும். அதை எரிய வைத்தாலும் அது எரிந்த சுவடில்லாமல் அது போய்விடும். அந்த நெருப்பின் கருமைதான் நாம் பார்க்க முடியுமே தவிர அதுல கற்பூரத்தினுடைய துகள் பார்க்க முடியாது. அப்படி நாம் பார்க்கிறோம் என்றால் அது கலப்படம் செய்யப்பட்ட கற்பூரம். அதே போல இந்த புலன்பற்று அந்த சகவாசமே இல்லாமல் இந்த பூமியில் மீண்டும் நாம் எதையாவது அனுபவிக்க வேண்டும் என்ற சிறிதளவு கூட ஆசை இல்லாத முற்றிலும் துறந்த நிலை, அது சோல் சப்ளிமேஷன். அதுதான் சந்நியாசம். இந்த ஆத்மாவையே வாழ்ந்து அடிச்சோடு இல்லாமல் இறைவனோடு அர்ப்பணித்து விடுவது, அது சந்நியாசம். அந்த சந்நியாச பக்குவத்திலே போய் சேருவது ஒரு நேரம். அது வரைக்கும் வாழ்க்கை தன்னை போன்ற மக்களுக்கு, இறைவனின் பிள்ளைகளுக்கு நம்மால் என்ன செய்ய முடியும் என்று அவர்களுக்கு தொண்டாற்றுவதும் சந்நியாசத்தில் ஒரு அங்கம்தான். இப்படி பிரம்மச்சரியம், கிருகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்று 4 வகைகளாக மனிதனுடைய வாழ்க்கை பிரித்திருக்கின்றார்கள். இதை கண்ணாசுடைய பாடலில் கூட அற்புதமான 4 வரிகள். அன்னையின் மடியில் ஆடுவது இன்பம், கண்ணையின் கைகளில் சாய்வதும் இன்பம், தன்னை மறந்தால் உண்மையில் இன்பம், தன் நலம் மறந்தால் பெரும் பேர் இன்பம் என்று 4 வரிகள் சொல்றார். இப்ப அன்னையின் மடியில் ஆடுவது இன்பம், அதாவது 13 வயது 14 வயது வரைக்கும், இன்னும் சில பேர் வயது முதிர்ந்தாலும் கூட தாய் மடியிலே ஒரு சுகம் இருக்கிறது என்பார். அந்த இளமை பருவம் வருகின்ற போது ஒரு வாழ்க்கை துணையோடு துய்ப்பது இல்லறம், அதில் ஒரு சுகம் உண்டு. தன்னை அறிந்தால் உண்மையில் இன்பம், இது வானப்பிரஸ்தம். அகத்தை மூலமாக தான் கொண்டு வந்த வினைப்பதில் ஆய்ந்து பார்த்து நான் யார் என்ற கேள்விக்கு விடை கண்டெடுப்பது தன்னை அறிந்தால் உண்மையில் இன்பம். தன் நலம் மறந்தால் பெரும் பேரின்பம், தொண்டு வாழ்க்கை. தான் சுயநலம் என்பதெல்லாம் புறம் தள்ளிவிட்டு பொது நலமாக மக்கள் நலன் கருதி உலக நல தொண்டனாக தன்னை அர்ப்பணித்துக் கொள்வது தொண்டு வாழ்க்கை. இப்படி இந்த பிரம்மச்சரியம், கிருகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் இவற்றை அன்னையின் மடியில் ஆடுவது இன்பம், கண்ணியின் கைகளில் சாய்வதும் இன்பம், தன்னை மறந்தால் உண்மையில் இன்பம், தன் நலம் மறந்தால் பெரும் பேரின்பம் என்று 4 வரிகளிலே அற்புதமாக தந்திருக்கின்றார் கண்ணதாசன். இப்போ சமுதாயத்தை பார்க்கின்ற போது இதெல்லாம் வகுக்கப்பட்ட ஒரு விதிகாசம் அல்லது ஒரு இலக்கியம், காப்பியம். மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு இதிகாசம் இந்த 4 வரைமுறைகளை காட்டுகிறது. ஆனால் சமுதாயம் இதற்றை அறிந்திருக்கிறதா என்ற ஒரு கேள்வி எழுப்புகின்ற போது 800 கோடிக்கும் அதிகமான மக்கள் வாழ்கின்ற இந்த காலகட்டத்தில் எத்தனை பேர் இந்த நீதியின்படி வாழ்க்கை அமைத்திருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற போது கிட்டத்தட்ட இல்லை என்பதை பதிலாக கிடைக்கும். அப்ப விளைவு என்ன? அறம் மறந்த வாழ்க்கைதான் இயல்பாகும். திருமணம் செய்து குழந்தை பெற்று வளர்த்து அவர்களுக்கும் மனம் முடித்து வாழ்க்கையிலே அவர்கள் ஒரு நிலைக்கு வந்தாயிற்று. இல்லறத்தில் ஒரு 50-60 வயதுக்கு பிறகு மேற்கொண்டு கடமைகள் இருப்பது இல்லை. அடுத்து வானப்பிரஸ்தம் தானே, சந்நியாசம் தானே. பிறப்பின் ரகசியத்தை புரிந்து கொண்டால் ஆத்மா நிறைவு பெறும் என்பதால் சமுதாயமே அதற்கு ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறது, ரிட்டையர்மெண்ட், ஓய்வு என்று. இது கூட ஏதோ மேற்கத்திய கலாச்சாரம், அவர்கள் தான் ரிட்டையர்மெண்ட் பாலிசியை கண்டுபிடித்தார்கள் என்று
இந்தியாவிலே மற்ற மக்கள் நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே இந்த ரிட்டையர்மெண்ட் பாலிசியை கண்டுபிடித்தது இந்தியா. அதுவும் எங்கே என்றால் ராமாயண காலத்துல. எப்படின்னு பாருங்களேன். ஒரு நாள் தசரதன் நிலை கண்ணடியிலே தன் உருவத்தை பார்த்தானாம். காதோறும் நரை தெரிந்துதான். அது தெரிந்த உடனேயே, ஓ, எனக்கு வயதாகி விட்டது, இனி ஆட்சி பொறுப்பை ராமனுக்கு தந்துவிட்டு நான் காடு செல்ல வேண்டும், வனவாசத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று மந்திரிமாரிடத்திலே சொல்லி ஆலோசித்து அதற்காக ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்வது என்று முடிவெடுத்ததாக ராமாயணத்துல ஒரு குறிப்பு இருக்கிறது. அப்போ காதோரத்தில் நரைவிருந்தால் அது குடும்ப கடமைகளை விட்டு ஆட்சி பொறுப்பில் இருக்கிற அரசனே வனவாசத்திற்கு போக வேண்டும் என்ற நீதி காட்டப்பட்ட இந்த இந்திய நாட்டில குடும்பத்திலே வாழ்பவர்கள் கூட கடமை விட்டு போவதற்கு விரும்புவதில்லையே. பிறகு வாழ்க்கை எப்படி இருக்கும்? எப்படி மனிதன் ராமனாக முடியும்? வணங்கி கொண்டே இருக்க வேண்டியதுதான். யாரும் ராமனாக மேன்மை பெற முடியாது. எனவே இந்த ரிட்டையர்மெண்ட் சென்ற வகுப்பிலேயே நாம பார்த்தோம். 40 வயதிலே உடல் தளர்ந்து போகிறது, டயர்டு. ஆனாலும் திருமணம், மகனுடைய வேலை வாய்ப்பு என்ற கடமைகள் இருப்பதனால இன்னும் முயன்று உழைக்கிறோம். மீண்டும் 60 வயதிலே மறுபடியும் களைத்து போகிறோம், ரீடயர்ட் ஆகிறோம். அதுக்கு பிறகு சமுதாயமே, யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட், இனியும் நீ வேலை செய்வதற்கு தகுதி இல்லை என்று, அதாவது உடல் அளவில் தகுதி இல்லை என்று சமுதாயம் நமக்கு ஓய்வு தந்து அனுப்பிவிடுகிறது. ஆனால் அந்த ஓய்வுக்கு முன்பும் சில அமைப்புகள், ஸ்டேட் பேங்க்ல எல்லாம் ப்ரிப்பேர் ஃபார் ரிட்டையர்மெண்ட் என்று சொல்லி ஒரு ட்ரைனிங் உண்டு. அதுல என்ன சொல்வார்கள் என்றால், வரக்கூடிய பிஎஃப் கிராச்சுவிட்டி என்ற அந்த என்ன சொல்வார்கள், கடைசி காலத்துல கொடுக்கக்கூடிய தொகை, இதையெல்லாம் எப்படி, எங்கே முதலீடு செய்வது, அதை எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்பதை பற்றி தான் பேசினார்களே தவிர ரிட்டையர்டு வாழ்க்கை எப்படி நடத்த வேண்டும் என்பது அங்கே சொல்லப்படவில்லை. காரணம் என்ன என்றால், இந்த பாடம் எடுத்தவர்கள் யாரும் ஞானிகள் அல்ல, வாழ்க்கையை புரிந்தவர்கள் அல்ல. இப்படி ஏதோ ஒன்று சமுதாய அமைப்பிலே கற்றுத்தருகிறார்களே தவிர வாழ்க்கையின் நோக்கத்தை புரிந்தவர்கள் அப்படிப்பட்ட நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றவர்கள் என்றால் ஓய்வு பெறக்கூடிய ஊழியர்களுக்கு மீதுள்ள வாழ்க்கை எப்படி கழிப்பது என்றாவது ஒரு புரிதல் ஏற்படும். அது இல்லாததுனால ஓய்வு பெற்ற பிறகு அந்த காலத்தை எப்படி பயன்படுத்துவது என்று தெரியாமல் மீண்டும் ஒரு தொழிலுக்கு போவதோ அல்லது வந்த பணத்தை வைத்துக்கொண்டு ஒரு சிறு வியாபாரம் தொடங்குவதோ என்று இப்படி பல பேர் இறப்பு நேரம் வரைக்கும் இந்த உலகத்திலே அலைந்து கொண்டிருக்கிறார்களே தவிர தன்னை பற்றி ஆராய்ந்து பார்ப்பதற்கு யாரும் சொல்லித் தரவில்லை. அவர்களும் தேட வேண்டும் என்று ஆர்வம் கொள்ளவில்லை. இப்படி உடல் சார்ந்த வசதிகளிலேயே மக்கள் தொலைந்து போகிறார்கள். இந்த வாழ்க்கையிலே ஒரு தேடல் உண்டு. ஏதோ ஒன்றை தேடித்தானே நாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். அந்த இடம் தெரியவில்லை. அதாவது ஒரு பழைய பாடல் சொல்லும், இன்பம் எங்கே, இன்பம் எங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு. இதை சொல்லிவிட்டு அடுத்த வரிகளிலே, நான் இதை உங்களுக்கு சொல்கிறேனே, அப்ப நானும் தேடி பார்த்திருக்கணும் இல்லையா? தேடி பார்த்தா தானே உங்களுக்கு சொல்ல முடியும். இன்பம் எங்கே, இன்பம் எங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடுன்னு சொல்ல வேண்டும் என்றால் நான் அந்த அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும். சரி, அப்ப என்னென்ன அனுபவத்தை பெற்றிருக்கிறேன்னு சொல்ற பாருங்க. கனிரசமாய் மதுவறிந்து கழிப்பதல்ல இன்பம், கணிகையரின் துணையிலே கிடைப்பதல்ல இன்பம், மாடி மனம் கோடி பணம் வாகனம் வீண் ஜம்பம், வாழ்வினிலே ஒருவனுக்கு தருவதல்ல இன்பம்னார். மிச்சத்தை போய் தேடுன்னா. இதெல்லாம் சொல்லிட்டு இதுல எல்லாம் இன்பம் இல்லை,
மிச்சத்தை போய் தேடினாரு. மிச்சம் என்ன இருக்குங்க? மாடி மனை, கோடி பணம், வாகனம், ஜம்பம், இதெல்லாம் அனுபவித்த பிறகும் ஒரு இன்பம் இல்ல. உண்மையான இன்பம் எங்க இருக்கு போய் தேடுன்னா, எங்க போய் தேடுவது? அதுதான் தன்னை அறிந்தால் உண்மையில் இன்பம். அப்ப தன்னை நான் யார் என்ற கேள்விக்கு விடை காண்கின்ற போதே இந்த ஆத்மா மகிழ்ச்சி அடைகிறது. ஏனென்றால் இந்த வாழ்க்கையே ஒரு ஆன்மீக பயணம் தான். மனம் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கிறது என்பது எல்லோருடைய அனுபவமும் சிந்தனையாளர்களுடைய அறிவுரையும். ஆனால் எதை நோக்கி ஓடுகிறதுன்னு பாருங்க. மனம் சுகத்தை நோக்கி ஓடுகிறது, இன்பத்தை நோக்கி ஓடுகிறது. எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். யாரும் நோய்களை விரும்புவதில்லை, வறுமையை நேசிப்பது இல்லை, பிரச்சனைகளை எதிர்கொள்ள விரும்புவதில்லை. அப்போ எல்லோருக்கும் தேவையானது ஒரு சுகமான வாழ்க்கை தான். எல்லா வகையிலையும் உடலும் மனமும் சுகப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான் விரும்புகின்றோம். அப்போ இதற்கு நாம் உடல் ரீதியாக உணவிலே எத்தனையோ பதார்த்தங்களை நாம் உற்பத்தி செய்து புதிய புதிய அறிமுகங்களை செய்து கொண்டே இருக்கிறோம். அத்தனை உண்டு சுவைத்தாலும் மறுபடியும் மனம் என்ன கேட்கிறது? வேறு என்ன புதிய வகை என்று கேட்கிறது. எத்தனையோ வகையான ஆடைகள் அனுபவங்களை பெற்றாலும் அடுத்து என்ன அடுத்து என்ன என்று கேட்கிறது. அப்போ இந்த மனதின் இயல்பு என்ன என்று பார்க்கின்ற போது கிடைக்கின்ற வரைக்கும் பெரியதாக தோன்றி கிடைத்து அனுபவித்த பிறகு இவ்வளவுதானா என்று எண்ண வைத்து இதற்கு மேம்பட்ட ஒன்று, அழகான ஒன்று, சிறப்பான ஒன்று, பெரிதான ஒன்று கிடைக்காதா என்று ஏங்க வைத்துக் கொண்டிருக்கிறதே இந்த மனம். என்றால் எது கிடைத்தால் இந்த மனம் திருப்தி பெறும், நிறைவு பெறும்? மனம் மேற்கொண்டு எதையும் தேடாமல் நிற்கும். என்றால் எப்படி கடலிலிருந்து சூரிய வெப்பத்தால் ஆவியான நீர் மேகங்களாகி கருமேகங்களாகி குளிர்ந்து கனத்த மழையாகி மலைகளிலே விழுந்து அருவியாக பயணித்து ஆறுகளிலே ஓடி நதி, வாய்க்கால், கண்மாய் என்று எத்தனையோ நீர்நிலைகளை கடந்து கடைசியில கடலிலே போய் சங்கமிக்கின்ற போது மேற்கொண்டு நீர் ஓடுவது இல்லை. அப்போ கடலிலே தொடங்கிய நீரின் பயணம் மீண்டும் கடலை முடிந்த பிறகு அது மேற்கொண்டு ஓடுவது இல்லை. அதே போல பிரம்மத்திலிருந்து தொடங்கிய பயணம் இந்த வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கை. மீண்டும் பிரம்மத்தை அடைந்து விட்டால் அது வேற எங்கேயும் ஓட முடியாது. எனவே ஓடிக்கொண்டே இருக்கின்ற மனம் எங்கே தன் ஓட்டத்தை நிறைவு செய்ய முடியும் என்றால் தன் மூலத்தை அறிந்து விட்டால், இந்த ஆத்மாவுக்கு மூலமாகிய பரமாத்மாவோடு கலந்து விட்டால் மேற்கொண்டு இந்த மனம் எதையும் கேட்பதும் இல்லை, எங்கேயும் ஓடுவதும் இல்லை. அந்த இடத்தை நோக்கித்தான் இந்த மனம் ஓடிக்கொண்டிருக்கிறது. எனவே மனம் ஒரு சைத்தான், மனம் ஒரு மாடு, மனம் ஒரு ராட்சசன் என்றெல்லாம் எத்தனையோ வார்த்தைகளை சொன்னாலும் கூட இந்த மனம் தேடுகின்ற இன்பத்தை நாம் அடையாளம் காணவில்லை என்பது நம்முடைய குறைபாடு தவிர மனதின் குறைபாடு அல்ல. அப்போ இந்த மனம் எங்கே சென்று முடிந்தால் மேற்கொண்டு அது எதையும் கேட்காதோ எதையும் தேடாதோ அந்த இடமே அதிலே மூலஸ்தானம், யதாஸ்தானம் பிரஸ்டாப்யாமி என்பார்கள். எங்கே பிறந்ததோ அங்கேயே போய்விட்டால் அது மேற்கொண்டு எதையும் தேடாது. இதைத்தான் பைபிளிலே ரிட்டர்னிங் பேக் டு ஈடன் கார்டன் என்பார்கள். தாயின் கர்ப்பத்திற்குள் மீண்டும் பிரவேசிப்பது. எப்படி பிரவேசிக்க முடியும்? அது ஒன் வே டிராபிக். பிரசவமான பிறகு குழந்தைய மீண்டும் உள்ள போக முடியாது. வளர்ந்த மனிதன் எப்படி போக முடியும்? அப்போ இயேசுடைய சீடர் கேட்கிறார், அது எப்படி வளர்ந்த மனிதன் மீண்டும் தாயின் கர்ப்பத்தில் பிரவேசிப்பது சாத்தியமா என்று கேட்கிறார். அதற்கு இயேசு பிரான் தெளிவா விடை சொல்லவில்லை. இத்தனை காலமும் என்னோடு இருந்தும் இதை நீ புரிந்து கொள்ளவில்லையா
என்று கேள்விக்கு மறு கேள்வியை வைத்து முடித்து விடுகிறார். அப்போ பேக் டு ஈடன் என்ற கருத்துக்கு என்ன விளக்கம் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் என்பது எனக்கு தெரியாது. இதுதான் அது. எங்கேருந்து பிறந்தோமோ மீண்டும் அங்கேயே போய் முடிவது. அப்போ தாயின் கருப்பை அல்ல, அது இந்த உடலுக்குத்தான் மூலம். இந்த பிரபஞ்சமே எனது கர்ப்பாசயம், அதிலே நான் என் கர்ப்பத்தை வைக்கிறேன். கர்ப்ப தானம் செய்யும் தந்தை நான் என்ற ஒரு ஸ்லோகம் பகவத்கீதையிலே உண்டு. அப்ப இந்த பிரபஞ்சமே இறைவனின் கருப்பை, அதிலே இறை துகள் என்ற கர்ப்பத்தை வைக்கிறான் அந்த சுத்தவெளியாகிய இறைவன். அந்த இறை துகளே விண்ணாகி பஞ்சபூதங்களாகி நுண் உயிராகி மனிதர்கள் வரைக்கும் பல ஜீவராசிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அப்போ அந்த கருப்பையை அடைவதுதான் பேக் டு ஈடன், தாயின் கருப்பையில் மீண்டும் பிரவேசிப்பது. அங்கே போன பிறகு இதற்கு எந்த தேவையும் இல்லை, எந்த தேடலும் இல்லை. அது புரியாத போது எதை நோக்கியோ இந்த மனம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. சரி, இதை இன்றைக்கு சுகத்தை தேடிய இந்த மனதின் வேகத்தால் உடல் சார்ந்த வாழ்க்கையிலே எத்தனையோ வசதிகளை நாம் பெற்றுவிட்டோம். ஒரு காலத்தில் பக்கத்து ஊருக்கு போகணும் என்றாலும் சில நாட்களாகும், அங்கே உள்ள ஒரு நிகழ்ச்சியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றாலும் சில நாட்களாகும். ஆனால் இன்றைக்கு உலகத்தின் எந்த மூலையும் சில மணி நேரங்களிலே அடைந்து விடலாம். எந்த செய்தியையும் அடுத்த வினாடியே உலகத்துக்கு அறிவித்து விடலாம். அந்த அளவுக்கு இந்த மனதின் வேகமே விஞ்ஞான அறிவாக பல கண்டுபிடிப்புகளை கண்டெடுத்திருக்கிறது. ஆனால் தன்னை அறிகின்ற ஞானம், அந்த சுகத்தை எப்படி அடைவது? அது பெறாத வரைக்கும் இந்த மனித வாழ்க்கை நிறைவு பெறுவது இல்லை. போட்டி, பொறாமை, மற்றவருடைய வளத்தை பறிப்பது என்ற குற்றங்கள் தவிர்க்கவும் முடிவது இல்லை. இந்த காரண காரியத்தை தான் நம்முடைய முன்னோர்களும் கண்டெடுத்து சொன்னார்கள். எல்லாம் உடலுக்கு சரியே, ஆனா வாழ்க்கை என்பது ஆத்மா சார்ந்தது. அதை மகாகவி பாரதியார் அழகா சொல்வார். தேடி சோறு நிதம் தின்று பல சின்னம் சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பரும் எய்தி கொடும் கூற்றுக்கு இறையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதர்களைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று ஒரு கம்பீரமான கேள்வி எழுப்பினார். இவங்கெல்லாம் சாதாரண மனிதர்கள், நடைப்பிணங்கள். இவர்கள் மனிதர்கள் கூட சொல்ல முடியாது, நடைப்பிணங்கள். இவர்களைப் போலவா நான்? இல்லை, நான் காலத்தை கடந்தும் இருக்கக்கூடியவன். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை. எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்று ஆத்மாவை சார்ந்து சொன்ன கருத்து இது. அப்போ ஆத்ம தரிசனம் பெறாத மக்கள் உடல் சார்ந்த வாழ்க்கையே சாசனம் என்று நம்பி ஏமாந்து போகிறார்களே தவிர, ஆத்மாவே சாசனம் என்று அறிந்த மக்கள் அந்த ஆத்மாவை அறிகின்ற முயற்சியிலே முயன்று வெற்றி பெற்றவர்கள் பெரும்பத்திலே திளைத்தார்கள். அதற்கான வழிவகையில் நமக்கு காட்டி சென்றார்கள். இப்படி அந்தந்த காலத்தில் மகான்கள் உள் உணர்வாக அறிந்ததை சீடர்களுக்கு போதிக்கவும் செய்தார்கள். காலம் கடந்து வரக்கூடிய மக்களுக்கு வழிகாட்டியாக எழுதியும் வைத்தார்கள். வார்த்தைகள் வேறென்றாலும் சொல்லப்பட்ட பொருள் ஒன்றேதான். அங்கேயும் நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் என்றுதான் சொல்வார்கள். இங்கேயும் அதைத்தான் பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம் சொல்வார்கள். அங்கே எலிமெண்ட்ஸ் என்று ஆங்கிலத்தில் பேசுவார்கள். உள்ளது 5 பூதங்கள் தானே. அதன் பிறகு ஜீவங்கள் உருவானது என்பதை சென்ற வாரமே பைபிள் கருத்தை நாம் பார்த்தோம். இப்படி இறைவனை தேடிய முயற்சியே விண்வெளி ஆய்வுக்கும் மூலமாகியது. ஏனென்றால் பருப்பொருளை தேடி தேடி பல வசதிகளை படைத்த விஞ்ஞானம் இறைவனும் தேடும் இல்லையா? அப்ப இறைவனை பற்றிய கருத்து எங்கே இருக்கிறது என்றால் மற்ற மதங்களிலே இல்லை.
இந்து சமயத்திலே சிவபெருமான் தலையிலே சந்திரன், பிறை சந்திரன் இருக்கிறதாக ஒரு கருத்தை சொல்லி வைத்திருக்கிறாங்க. அப்போ சந்திரன் பூமிக்கு பக்கத்துல தான் இருக்கு. அப்போ சந்திரனை அடைந்து விட்டால் பிறை கிடைத்து விடும். அப்போ சிவனுடைய தலையில தான் சந்திரன் இருக்கு. அப்போ சிவனுடைய தலையை பார்த்துடலாம். தலையை பார்த்து உடம்பையும் பார்த்துடலாம் இல்ல என்று சந்திரனை அடைந்தால் சிவனை காணலாம் என்றுதான் விஞ்ஞானம் தேடியது. அதுக்கு ஏற்ற கருவியாக ராக்கெட் கண்டுபிடித்த பிறகு முதல் பயணத்தை விண்வெளி நோக்கி செலுத்தியது. அப்போ சந்திரனுக்கு போய் பார்த்த பிறகு என்ன தெரியுதுங்க? தலையும் இல்லை, தலைமுடியும் இல்லை, கங்கையும் இல்லைன்னு தெரிஞ்சது. இப்போ அடுத்த தெளிவு என்ன? இதன் மூலமாக சேட்டலைட் மூலமாக பல செய்திகளை பரிமாறிக்கொள்ள முடியும் என்று அந்த அறிவை கொண்டு தொலைத்தொடர்பு வசதிகளை பெருக்கிக் கொண்டது. இன்றைக்கு சந்திரனை விட்டு செவ்வாய் என்றும் பல கிரகங்களுக்கு போவதற்கு இன்னும் முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அப்போ விஞ்ஞானமும் ஒரு புறத்தில் இறைவனை தேடிக்கொண்டுதான் இருக்கிறது. தத்துவம் ஏற்கனவே தேடி முடித்து விட்டது. அதெல்லாம் சாமி சொல்லுவாங்க, காட் பார்ட்டிகிள் வரைக்கும் வருவதுதான் விஞ்ஞானத்தின் எல்லை. இறை துகள் வரைக்கும் வருவதுதான் விஞ்ஞானத்தின் எல்லை. அதற்கு மேல் விஞ்ஞானத்தால் எதையும் கண்டுபிடிக்க முடியாது. ஏனென்றால் இறை துகளுக்கே 2 பரிமாணங்கள் தான். விண்ணுக்கு காலம், தூரம், பருமன், வேகம் என்ற 4 அலகுகள் உண்டு. டைம், டிஸ்டன்ஸ், வால்யூம், ஃபோர்ஸ். The 4 principles are core principles of mathematics. ஸோ இந்த 4 அலகுகள் வைத்துத்தான் கணக்கே உருவானது. ஆனால் இறை துகள் இந்த 4க்கு மூலமாகிய ஃபோர்ஸ் அண்ட் வால்யூம், இடமும் இயக்கமுமாக மட்டுமே இருக்கிறது. அங்கே காலம் இல்லை, தூரம் இல்லை. அப்போ இந்த 4 பரிமாணங்கள் இருந்தால்தான் கணக்கு வேலை செய்யும், விஞ்ஞானம் வேலை செய்யும். அப்ப 2 பரிமாணத்தை கண்டெடுப்பதே விஞ்ஞானத்தின் உச்சகட்டமாக இருக்குமே தவிர, இந்த 2க்கு மூலமாகிய ஒன்றாகிய ஏகமாகிய அந்த சுத்த வெளியை விஞ்ஞானத்தால், கருவிகளால் பிடிக்க முடியாது. அவ்வளவு என்ன இறை துகளை கருவிகளுக்கு எட்டவில்லை. அதுதானே விஞ்ஞானம் நிரூபித்திருக்கிறது. எனவே இதை மெய் அறிவின் மூலமாக அவரவர்கள் சுயமாகத்தான் அறிய முடியுமே தவிர, எந்த பூஜை புனஸ்காரங்களோ, வழிபாட்டு முறைகளோ, உருவங்களோ உதவி செய்யாது. எந்த மதமும் துணை போகாது. அவரவர் சுய முயற்சியால் தான் அதை எட்ட வேண்டும். இப்படி இந்த ஆராய்ச்சியிலே இன்றைக்கு விஞ்ஞானம் பலவற்றை கண்டெடுத்து கடைசியில டைனி எனர்ஜி பார்ட்டிகிள் விச் கேனாட் பி ஃபர்தர் சப்டிவைடட் என்று காட் பார்ட்டிகிள் வரைக்கும் இருக்கிறது. இதற்கு முன்பே இதை கண்டெடுத்தவர்கள் சித்தர் பெருமக்கள். அவங்க பரமானு சொல்லி பரமாணுவுக்கு மூலமாகிய இறைநிலை என்று விடை கண்டெடுத்தார்கள். அப்போ இதெல்லாம் கடந்து மனிதன் நான் யார் என்று தன்னை ஒரு கேள்வி எழுப்பி போகின்ற போதுதான் இந்த உண்மை அடைய முடியுமே தவிர, நான் யார் என்ற கேள்வியை விட்டுவிட்டு நீ யார் நீ யார் எனக்கு சொல்வதற்கு என்று அடுத்தவனையே கேள்வியை கேட்டுக்கொண்டிருந்தால் பிறவை நோக்கம் நிறைய பெறாது. எனவே நான் யார் என்று முதலில் தன்னை நோக்கி கேட்பதுதான். அப்போ வெளியே போகின்ற மனம் உள்நோக்கி திரும்புகின்ற போது எழுப்புகின்ற முதல் கேள்வியே நான் யார்? உடலா, உயிரா, மனமா, அறிவா அல்லது வேறொன்றா? நான் யார்? அதை கண்ணசழக ஒரு பாடு சொல். நான் யார், நான் யார், நீ யார், நாளும் தெரிந்தவர் யார் யார். நான் என்ற யார் என்ற கேள்விக்கு நான் 2 உருவமா? யார் என்ற கேள்விக்கு நான் யார் என்று கேட்டா அப்ப நமக்குள்ள எத்தனை பேர் இருக்கிறாங்க நான் யாருன்னு கேட்கறதுக்கு? அப்ப யார் என்ற கேள்விக்கு நான் 2 உருவமா? அந்த 2 கூட ஒன்றை ஒன்று மறந்து போகுமா? மனது வேறு மனிதன் வேறு ஆக முடியுமா? என்ன அருமையான வார்த்தைகள் பாருங்க. மனது வேறு மனிதன் வேறு ஆக முடியுமா? தன் மதிமதங்கி இன்னொருவரோடு வாழ முடியுமா என்று அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பாட்டு போகும். எனவே நான் யார் என்று கேட்கின்ற போது உடலா, மனசா? இதுதான் நமக்கு தெரிந்தது.
இன்னும் கொஞ்சம் சிந்திக்கின்ற போது உயிரா என்று ஒரு கேள்வி வரலாம். இன்னும் சிந்திக்கின்ற போது அறிவா என்று ஒரு கேள்வி வரலாம். அப்ப நமக்குள் இருப்பது உடல், உடலுக்குள் இருப்பது உயிர், மனம், அறிவு. எது நான்? இது இப்போ இந்த நான்கையும் பிரிச்சு பார்ப்போமே. ஒவ்வொன்றையும் எது நான் அல்ல என்று ஒவ்வொன்றை புதிக்கு வந்து விட்டால் கடைசியில எது நானாக இருக்கிறேன், நான் யார் என்ற கேள்விக்கு தெளிவான விடை கிட்டிவிடும். இதற்கு இந்த நான்கும் கடந்து எது என்றால் தெய்வம் என்ற ஒரு வார்த்தை சொல்லி வைத்திருக்கிறாங்க. கீதையில கூட ஞான யோகத்துல வியாசர் சொல்றார், கிருஷ்ண பரமாத்மா சொல்வதாக வியாசர் சொல்றாரு, அர்ஜுனா உனக்கும் எனக்கும் பிறவிகள் பல கடந்து போயின, அவற்றையெல்லாம் நான் அறிகிறேன், நீ அறிய மாட்டாய் என்றார். அதாவது இந்த அறிந்தது அறியாததற்கு இல்லையா, நமக்கு இந்த உடம்பு மட்டும்தான் தெரியும். இந்த உடலுக்கு முன்னும் இந்த ஆத்மா நம்முடைய முன்னோர்களாக பல உடல்களை கடந்து வந்திருக்கிறது என்பது நமக்கு தெரியாது. ஞானிகள் சொல்லித்தான் நமக்கு ஒரு நம்பிக்கை வைத்துக் கொள்ளுங்களேன். அப்போ அறிந்தது கடவுள், அறியாதது மனிதன். அப்படி வந்தது கடவுளுக்கு தெரிகிறது, கடவுளை அறிந்த ஞானிக்கு தெரிகிறது, மற்றவர்களுக்கு தெரியவில்லை. தெரிந்து கொண்டது தெய்வம், தெரிந்து கொள்ளாதது மனிதம். அப்போ தெரிந்து கொண்ட மனிதனும் தெய்வம் தானே. தொல்காப்பியர், வியாசர், வேதத்தை மகர்ஷி போன்றவர்கள் தெய்வம் தானே. இறைவனுக்கு தெரிந்த உண்மையை மனிதன் எட்டி பிடித்து விட்டால் மனிதனும் தெய்வத்தன்மை அடையலாம். ஐயப்படாது அகத்து அது உணர்வானை, தெய்வத்தோடு ஒப்போக்கலர் என்றார் வள்ளுவர். எனவே மனிதனில் உள்ள தெய்வத்தன்மையை அறிந்து கொள்ள ஆத்மா எழுச்சி பெறுகிறது. அதை நோக்கி ஆத்மா மனம் என்ற அலைகளாகவே பயணித்துக் கொண்டிருக்கிறது. அந்த தேடலுக்கு சரியான விளக்கத்தை கொடுத்து வழிகாட்டி விட்டால் எல்லோரும் தெய்வத்தை அனுபவத்தில் உணரலாம். பிறகு தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்க தாஞ்சிருந்தானே. அர்ச்சனை செய்வதற்கு எந்த கோயிலுக்கும் போக மாட்டான். உள்ளம் பெருங்கோவில், உன்னுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானர்க்கு வாய் கோபுரவாசல், தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் என்று தன்னை அர்ச்சிக்கத்தான் இருந்து விடுவான். எனவே அந்த வழியை காட்டுவதுதான் மகான்களின் கடமை. அந்த வழியை அடைத்து தன்னை கடவுளாக காட்டுவதுதான் மதங்களின் சிறுமை. சரி, இப்போ உடல் நானா என்று பார்ப்போம். வாழ்பவர் எல்லோரும் ஒரு நாளைக்கு முடிந்து போவர் தானே. யாராவது இங்க நிலையம் நிரந்தரமாக இருக்க முடியுமா? வந்தவர் எல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கு இடம் ஏது? வந்து கொண்டும் போய்கொண்டும் இருந்தால்தான் இந்த பூமியிலே இடம் போதுமானதாக இருக்கும். யாருக்கும் இறப்பே இல்லை, எல்லோரும் தங்கிவிட்டால் பிறக்கின்ற குழந்தைக்கு இடம் எங்கே? எனவே இந்த முடிவு ஒரு நாள் வந்தே தீரும். சரி, இதை இருப்பவர்கள் பார்க்கிறார்களே தவிர அதை சிந்திக்கிறார்களா என்றால், இறந்தவன சுமந்தவனும் இறந்துட்டான், அதை இருப்பவனும் எண்ணி பார்க்க மறந்துட்டான் என்றாரு கண்ணதாசன் ஒரு பாட்டுல. என்ன நினைக்கிறாங்க? அவன் விதி, அவன் செத்து போனான், நானெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் போக மாட்டேன் என்றுதானே 85 வயதிலேயும் ஆயிரக்கணக்கான கோடிகளை கொள்ளையடித்துக் கொண்டு வருமான வரி கட்டாமல் அரசியல் சட்டத்தை கொண்டு இன்னும் தன்னை காப்பாற்றிக் கொண்டு சுகமாக வாழ்கிறார்கள் அரசியல்வாதிகள். அப்போ நெருநல் உளன் ஒருவன் இன்று இல்லை எனும் பெருமை உடைத்து இவ்வுலகு. திருக்குறளுக்கென விளக்கம் எழுதினாராம், குறளோவியம் எழுதிட்டு பெரிய முத்தமிழ் அறிஞன் பேர் வாங்கிட்டாங்க. சரி, அது இந்த குறள் இருக்குன்னு புரிஞ்சிருக்கணுமல்ல, புரிஞ்சிருந்தா மக்களுக்கு நல்லா செஞ்சிருப்பாங்க இல்ல. அப்போ எத்தனை காலம் வாழ்ந்திருந்தாலும், அதாவது புராண கதைகளிலே முனிவர்கள் நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் தவம் செய்ததாக எல்லாம் கதை இருக்குங்க. இன்றைக்கு அகழாய்வு, பூமியை தோண்டி ஆய்வு செய்யக்கூடிய இடங்கள் நிறைய இருக்கு. எங்கேயாவது ஒரு மனிதன் எலும்புக்கூடு கிடைத்ததா?
இது 1000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள எலும்புக்கூடு என்று எங்கேயாவது தேடி பிடித்தோமா? இல்லையே. அப்போ நெருநல் உளன் ஒருவன் இன்று இல்லை எனும் பெருமை உடைத்து இவ்வுலகு. ஆடுற ஆட்டமெல்லாம் ஆடுனவ மண்ணுக்குள்ள போன கதை உனக்கு தெரியுமான்னு ஒரு சினிமா பாட்டுல வருமே. சோ இதெல்லாம் நினைத்து பார்த்தோம் என்றால் இந்த வாழ்க்கை மிக மிக குறுகியது. என்ன 20 வயது வரைக்கும் வாழ்க்கையை பற்றிய உலகத்தை பற்றி எந்த விளக்கமும் அறிவு நமக்கு கிடையாது. கல்வி படிப்பு அப்படியே இளம் மாணவ பருவம் போயிடும். 20 வயதுக்கு தொழிலுக்கு வருகிறோம், பிறகு இல்லறத்துக்கு வருகிறோம். 70 வயசுல அதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது என்ற நிலைக்கு உடல் தளர்ந்து போகிறது. பெரும்பாலும் அதுக்குள்ளேயே மக்கள் முடிந்தும் போகிறார்கள். ஒரு சிலர் தான் 70, 80, 90 என்று முடிகிறார்கள். அப்போ 70 வயதில 20 கழித்து விட்டால் வெறும் 50 வருஷ வாழ்க்கை தான் இந்த பூமியில. எவ்வளவுங்க? ஒன்லி ஜஸ்ட் 50 இயர்ஸ். ஆனா இந்த பூமியின் வயசு என்னங்க? யாருக்கும் தெரியாது. இதை கண்ணதாசன் அழகா சொன்னார். உனக்கு முன்னே இருந்த நிலம், ஊருக்கெல்லாம் கொடுத்த நிலம், உனக்கு பின்னும் இருக்குமடா, உரிமை என்றால் சிரிக்குமடா. அவனுக்கு 500 ஏக்கர் சொந்தமாமா, இவனுக்கு 3.25 ஏக்கர் பங்களா சொந்தமாமா. அட 6க்கு 1.5 அடி தானே உனக்கு சொந்தம். அதுவும் உன்னை பங்களால புதைக்க மாட்டாங்க, சுடுகாட்டுல தான் புதைப்பாங்க. உனக்கு சொந்தம் இல்லாத, உரிமை இல்லாத சுடுகாட்டுல தான் புதைப்பாங்க. இது உனக்கு சொந்தம். எனவே இதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி சிந்தித்து பார்க்கின்ற போதுதான் தெரியும். சாமி சொல்லுவாங்க, செத்து போகவே பிறந்து வாழும் மனித வாழ்வில். பூமியின் வயசு எவ்வளவு, நான் வாழ்ந்த வாழ்க்கை எவ்வளவு, நெக்லிஜிபிள் பீரியட். நெக்லிஜிபிள் ஒரு கணக்குக்கே எங்கேயோ போகும். பூமியின் வயசையும் நம்ம வயசையும் ரேஷியோ போட்டோம்னா 0.0000 போய்கிட்டே இருக்கும். ஸோ இட்ஸ் நெக்லிஜிபிள். அப்ப இந்த அடையாளம் இல்லாத ஒரு காலத்தை வைத்து கொண்டு ஆட்டாடுறான மனுஷன், இவன் பைத்தியக்காரன தெரியல. அதிகார பைத்தியம், பண பைத்தியம், புலன் இன்பத்திலே பைத்தியம். அப்போ வந்த நோக்கம் தெரிந்து விட்டது என்றால் ஓரளவுக்கு உடலை பாதுகாக்க வேணும் தான். உடம்பார் அழியேன் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேர மாட்டார். அப்ப உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே. எதுக்கு? அந்த உயிர் இருந்தாதான் ஞானம் பெற முடியும். செத்த பிறகு சிவலோகம் போக முடியாதுங்க. செத்த பிறகு சிவலோகம் போக முடியாது. இருக்கின்ற போதே அங்க போகணும். அதான் முடியும். செத்தக்கப்புறம் சிவலோகம் போக முடியாது. வாழ்கின்ற போதுதான் போக முடியும். சரி, இப்போ இந்த உடல் முடிந்து போகிறதே, பிறகு சிதைந்து போகிறது. அப்போ பிறந்து இருந்து வளர்ந்து வாழ்ந்து முதிர்ந்து தளர்ந்து முடிந்து சிதைந்து போகிற வாழ்க்கை. அப்போ உடம்பு நாம இல்லையிலா? உடம்பு நாம இல்லை. சரி, இந்த உயிர் நானா என்ற ஒரு அடுத்த கேள்வி எழுப்புகின்ற போது, பேய் பிசாசுன்னு சொல்றோம். இப்போ வாழ்கின்ற காலத்துல உறவு கொண்டாடுகின்றோம், எத்தனையோ அனுபவங்களை பெறுகின்றோம். இறந்த பிறகு ஒருவர் வந்தார்கள் என்றால் யாராவது ஆஹா வாங்கப்பா எப்படி இருக்கீங்க என்று கேட்பானா? ஐயோ பேய் வந்துருச்சு அப்படின்னு பயப்படுவானா? பேய் தானே பயப்படுவான். அப்ப வாழ்ந்தவன் தானே பேயா இருக்கிறான். அப்ப மனிதனை கண்டு பயப்படவில்லை, ஆனால் உயிரை கண்டு பேயை கண்டு பயப்படுகிறானே. அப்போ உடம்பு இல்லை என்றால் உயிருக்கு பிசாசு என்று பேர், பேய் என்று பேர். அதை கண்டு பயம்தான் வருமே தவிர அன்பு வராது. எனவே உயிரும் நான் அல்ல. சரி, இந்த மனது நானா என்று பார்க்கின்ற போது உடம்பும் உயிரும் இருந்தால்தான் மனமே உருவாகும். மனம் என்பது என்னங்க? அதாவது கருமையம், ஆத்மா,
உள்ளம், மனம், இப்படியெல்லாம் பல வார்த்தைகளை நாம் பயன்படுத்துகின்றோம். எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்கின்ற பேச்சாளர்களும் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா வார்த்தைகளுக்கு பேதம் உண்டு. ஒரே பொருளை சொல்வதற்கு பல வார்த்தைகள் இருக்காது. ஒவ்வொரு வார்த்தைக்கும் சிறு வித்தியாசமாவது இருக்கும். அப்படி பார்க்கின்ற போது இந்த உடல் இயக்கத்தில் ஜீவாந்த களம், உயிர் மையம், அது கருமையம் என்று சொல்கின்றோம். அந்த கருமையத்தில் அனுபவங்கள் போய் பதிந்து கேரக்டரைசேஷன் ஆகிற போது அது ஆத்மா என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த அனுபவம் உள்ளே போகுது இல்லையா? மூளை வழியாக புலனுடைய அனுபவங்கள் உள்ளே போகுது இல்லையா? எப்படி போகுது? காந்த வழியாக உள்ளே போகுது. அப்போ உள்ளம் காந்த அலைகள் வழியாக உள்ளே போய் கருமையத்தில் பதிகின்ற அனுபவங்கள். அப்ப உள்ளே போகக்கூடிய பயணம்தான் உள்ளம். அப்படி கருமையத்தில் பதிந்த பிறகு அந்த ஆத்மாவில இருந்து மீண்டும் பிரதிபலிக்கிறது இல்லையா? வெளியே வருது இல்லையா? அப்படி வெளியே வருகின்ற போது மனம் என்று பேர். இந்த மனம் மூளையில மோதுகின்ற போது அதனுடைய என்ன சொல்லுவோம், அனுபவங்கள் டீகோட் ஆகும். உள்ளே உள்ளமாக போகின்ற போது என்கோடிங், திரும்பி மனமாக வந்து மூளையில மோதுகின்ற போது டீகோடிங். அப்போ ஏற்கனவே போன அனுபவம் மூளையில பிரதிபலிக்கின்ற போது அதை எண்ணம் என்று சொல்கின்றோம். அப்போ மனம் உடலும் உயிரும் இல்லை என்றால் மனம் செயல்படாது, மனம் வெளியே வராது, எண்ணங்களும் தோன்றாது. அப்ப மனசும் நான் இல்லை. மிச்சம் என்ன இருக்கு என்றால் அறிவு தான் இருக்கு. இப்ப அறிவுதான் நானா என்று அடுத்த கேள்விக்கு வரணும். இந்த அறிவு எங்கெல்லாம் இருக்கு என்று சிந்தித்து பார்க்கணும். இப்ப நமக்குள் மட்டும்தான் அறிவு இருக்கா? அறிவு என்பது என்ன? இப்போ யாராவது ஒரு காரியத்தை சரியாக செய்யவில்லை, தவறாக செய்து விட்டார்கள் என்றால் என்ன கேள்வி பேசுறோம்? கொஞ்சமா அறிவு இருக்கா? இப்படி செஞ்சிருக்கிறிய. அப்ப அறிவு இருந்தால் என்ன செய்திருப்பான்? ஒண்ணும் இல்லை. உதாரணமாக 2 குழந்தைகள் நம்ம வீட்டுல. மாலை பள்ளி முடிந்து வீட்டுக்கு திரும்புகிறது. ஒரு குழந்தை அந்த புத்தக பையெல்லாம் ஒழுங்கா இடத்துல வைத்து காலணிகள் எல்லாம் கழட்டி அந்த அலமாரியில வைத்து விட்டு முகம் கழுவி வந்து அம்மா என்று அழைக்கிறது. அந்த தாய் அந்த குழந்தையை கொஞ்சுகிறாள். இன்னொரு குழந்தை ஒரு காலனியை அந்த பக்கம் எறிந்து விட்டு இன்னொரு காலையை மறுபக்கம் எறிந்து விட்டு அந்த புத்தகை தூக்கி இன்னொரு அறையில எறிந்து விட்டு அம்மா என்கிறது. இப்ப அந்த தாய் என்ன சொல்றா? அறிவட்ட முண்டா, அதாவது எடுத்து வைக்க வேண்டாம் அந்தந்த இடத்துல, இப்படி எரிஞ்சிட்டு வந்தா யார் எடுத்து வைக்கிறது என்று ஏசுகிறார்கள் அல்லவா? அப்ப எந்த குழந்தையை தாய் கொஞ்சுகிறாள், எந்த குழந்தையை தாய் நிந்திக்கிறாள், எது ஒழுக்கமாக இருக்கிறதோ அதை நேசிக்கிறாள். அப்ப ஒழுக்கத்தின் தன்மை என்ன? அதாவது அங்கங்க இருக்கணும். அது அறிவுள்ள தன்மை, ஒழுக்கமான தன்மை. அப்போ அறிவு என்பது ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் இன் எவ்ரிதிங், எவ்ரி எமோஷன் அட் ஆல் டைம்ஸ் இஸ் கான்சியஸ்னஸ். எல்லா காலத்திலும், எல்லா இயக்கங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா தோற்றங்களிலும் ஒரு சீர்மையாக, இயக்க ஒழுங்காக அமைந்திருப்பது அறிவு. அப்போ நம்முடைய வாழ்க்கை அறிவு சார்ந்ததாக இருந்தால் எல்லாமே நன்மையாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை மனம் சார்ந்ததாக இருக்கின்ற போது அங்கங்கே சுகங்களும் வரும், துக்கங்களும் வரும். அப்போ இந்த மனம் சார்ந்து வாழ்கின்ற வரைக்கும் நமக்கு சிக்கல்கள் தீர்வது இல்லை. அறிவு சார்ந்து வாழ தொடங்கிவிட்ட பிறகு சிக்கல்களே வருவது இல்லை. So the remedy for all problems is enlightenment. அறிவின் தெளிவே அனைத்து சிக்கல்களுக்கும் தீர்வு. அப்போ மனம் சார்ந்த வாழ்க்கையில் பிரச்சனைகள் தீராது, அறிவு சார்ந்த வாழ்க்கையில் பிரச்சனைகள் வராது. இந்த அறிவு எங்கிருந்து வருகிறது? அடுத்த ஆராய்ச்சிக்கு போகணும். எனக்குள் மட்டும்தான் அறிவு இருக்கா?
அடுத்தவனுக்கு அறிவு இருக்காதா? இல்ல நாம் எத்தனையோ பொருட்களை பயன்படுத்துகின்றோம், அந்த பொருட்களிலே அறிவு இருக்காதா? இப்போ உணர்வு என்பது நமக்கு மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறோம். எதையும் தொடு உணர்வு, சுவை, வாசனை, பார்வை, ஓசை உணர்வு என்று நமக்கு மட்டும்தான் இருக்கிறதாக நினைக்கிறோம். ஆனா ஒரு உதாரணம் பாருங்க. ஒரு மணல், அந்த மணல்ல பல வகை உண்டு, பல தரம் உண்டு. எந்த வகை மணல் அணைக்கட்டு, பாலம் இதையெல்லாம் கட்டுவதற்கு பயனாகிறது என்றால், உயர்தரமான மணல் மட்டும்தான் தரமான பாலத்தை, உறுதியான பாலத்தை கட்ட முடியும். அது இல்லை என்றால் அந்த பாலம் இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளாகும். அப்ப அந்த தரம் என்ன என்றால், இந்த மணலிலே நீர் கலந்தால் அது அதிக அளவு சுருங்க வேண்டும். அந்த நீர் வற்றி அது ட்ரைனஸ், வறட்சி அடைய அடைய மீண்டும் பல இயல்பு நிலைக்கு விரிய வேண்டும். அதுக்கு பல்கினஸ் என்று சொல்வார்கள் சிவில் இன்ஜினியரிங்ல. இந்த பல்கினஸ் அதிகமாக உள்ள மணல் தான் உயர்ந்த தரமான மணல். அதை கொண்டுதான் அணைக்கட்டு, உயர்ந்த பாலங்கள் எல்லாம் கட்ட வேண்டும். அதுதான் உறுதியாக நிற்கும். அப்போ நீர் பட்டவுடன் சுருங்க வேண்டும் என்பதும், நீர் உலர உலர விரிய வேண்டும் என்பதும், அந்த நீருக்கும் மணலுக்கும் ஒரு உணர்வு இல்லை என்றால் எப்படி நடக்கும்? இதைத்தான் மகர்ஷி அழகா சொன்னார். உணர்ச்சியாய் சிந்தனையாய் உள்ளதே அறிவென்று உணர்ந்திருந்தேன் பல நாள், மேலும் உண்மை விளங்க உணர்ச்சிக்கு முன்னம் பின்னில் ஒழுங்காற்றாய் இயங்கும் உனது திருநிலையும் அறிவே என உணர்ந்தேன் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா என்கிறார். அப்ப உணர்வு என்பது பஞ்சபூதங்களுக்கும் உண்டு, விண்ணுக்கு மூலமாகிய இறைத்துகளிலேயும் உண்டு, இறைத்துகளுக்கு மூலமாகிய சுத்தவெளியிலேயும் உண்டு. அதுக்கு பெயர் அறிவு. அதான் தத் புருஷ என்கிறது. தத் என்பது இறைநிலை, புருஷ என்பது அறிவு, அறிவே தெய்வம் என்று இந்த உலகத்திற்கே முதல் அறிவித்தது சைவ சித்தாந்தம். அதன் பிறகுதான் அறிவு விருட்சம் என்று அங்கே ஓல்டு டெஸ்டமெண்ட் பரிசுத்த வேதாகமத்தில அறிவு விருட்சம் என்று பேசப்படுகிறது. இதெல்லாம் மறந்து இன்றைக்கு அறிவிலே மேன்மை பெற்ற சமுதாயம் அறிவை மறந்து மனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனால் எல்லா வகையில சிக்கல்கள் தீராமல் பெருகி கொண்டே இருக்கின்றன. சரி, இந்த அறிவு இன்னும் எவ்வளவு நுட்பமாக இருக்குன்னு பாருங்களேன். ஒரு புழு இரண்டறிவு தானே. அது தன்னை சுற்றி ஒரு கூட்டை எழுப்பி அதற்குள் சிறிது காலம் ஹைபர்னேஷன் சொல்லுவாங்க, அறிவு துயில் நிலை என்று தமிழ்ல சொல்லுவாங்க. அப்படி சில காலம் அது தவத்தில இருக்கிறது. அதனுடைய உடல் எடை குறைந்து சிறகுகள் முளைக்கின்றன. சிறகு முளைத்த பிறகு அந்த கூட்டை உடைத்து கொண்டு அது மூன்றறிவு வாசனை திறமுள்ள மூன்றறிவு பூச்சினமாக பறந்து விடுகிறது. இதுல பாருங்களேன், மனித குலமே வெட்கப்பட வேண்டிய ஒரு உதாரணம் இந்த புழு பூச்சியாக மாறுகின்ற நிகழ்ச்சி. எப்படி? 2 அறிவாக பிறந்த புழு அறிதுவில் மேற்கொண்டு 3 அறிவுடைய பூச்சியாக மேன்மை பெற்றுவிட்டது. ஆனால் 6 அறிவாக பிறந்த மனிதன் 5 அறிவு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு தன்னை மிகப்பெரிய சூராதி சூரன் வீராதி வீரன் என்று பெருமை பேசிக் கொள்கிறான். மக்களும் இந்த முட்டாள்களை காலிலே விழுந்து மதிக்கிறார்கள். 6 அறிவு யாருக்கு இருக்குங்க? ஞானிகளுக்குத்தான் 6 அறிவு என்று பேர். ஞானம் பெறாத அத்தனை பேரும் 5 அறிவு விலங்குகளே. அதான் கண்ணதாசன் அழகா சொன்னார், 6 அறிவில் ஓரறிவு அவுட்டு, இருக்கும் 5 அறிவும் நிலைக்குமானா அதுவும் கூட டவுட்டு. எங்கெல்லாம் அறிவு இல்லைன்றது அடுத்து இந்த பாடல தொடர்ந்து வரும். எங்கெல்லாம் அறிவு குறைபடுகிறது என்பதை அடுத்த வரிகளிலே வரும்.
இப்படி ஐந்தறிவு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு இந்த மனிதன் ஆடுகின்ற ஆட்டத்தை பார்த்தோம் என்று சொன்னால் வேடிக்கையாத்தான் இருக்கும். சோ இந்த பைத்தியக்காரத்தனத்தை ரசிப்பதை தவிர வேற என்ன செய்ய முடியும்? எனவே அறிவிலே தெளிவு பெறுகின்ற போது இந்த உலகத்தை வேடிக்கை பார்க்கத்தான் தோன்றுமே தவிர சொன்னா கேட்கக்கூடிய மக்களா இவர்கள்? சரி, இப்படி இந்த உடல், உயிர், மனம், அறிவு என்ற நான்கிலே எது நாமாக இருக்கிறோம் என்பதென்றால், எது நானாக இருக்கிறது என்றால் அறிவே நான். இதை இந்த உணர்வு என்பதை ஒரு சிறு உதாரணம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்வார். இப்போ 2 அறைகள், சூரிய வெளிச்சம் 2 அறையிலையும் சமமாகத்தான் படும். ஒரு அறையில யாரும் இல்லை, ஒரு அறையில ஒரு மனிதன் இருக்கிறான். இப்போ வெயில் சுள்ளு நடிக்குது என்று அந்த வெயிலின் மதிப்பு உணர்வது யார்? மனுஷன் தானே. அப்ப மனிதன் இல்லை என்றால் பஞ்சபூதங்களுக்கும் மதிப்பு இல்லை, சக ஜீவராசிகளுக்கும் மதிப்பு இல்லை, இறைவனுக்கே மதிப்பு இல்லை. ஏன்னா இறைவனை தேடுகின்ற, உணர்கின்ற, அதை பயன் கொண்டு வாழ்கின்ற ஒரே ஜீவன் மனிதன் மட்டும்தான். அப்ப மனிதன் இல்லை என்றால் இறைவனுக்கே அடையாளம் இல்லை, முகவரி இல்லை. தாய்மனு சொல்றார், பாராதி பூதம் நீ அல்லை, பார் ஆதி பூதம் நீ அல்லை. இறை துகள் முதல் பஞ்சபூதங்கள் வரைக்கும் வெறும் பஞ்சபூத கூட்டு அல்ல நீ மனிதா. உன்னிப்பார், ஆழ்ந்து சிந்தனை செய்து பார். இந்திரியம் கர்ணம் நீ அல்லை, செயல் புலன்களோ உணர்புலன்களோ 10 இந்திரியங்கள் அல்ல நீ. ஆராய் உணர்வு நீ என்றான். அதாவது கைகள், கால்கள், எருவாய், கருவாய், வாய் என்று 5 செயல் புலன்கள், மெய், வாய், கண், மூக்கு, செவி என்று 5 உணர்புலன்கள். இந்த 10மே நீ இல்ல. பிறகு எது என்றால் ஆராய் உணர்வு நீ என்றான். எதுங்க? தொடு உணர், சுவை உணர், பார்வை உணர், ஓசை உணர், மெய் உணர். அப்ப 6 உணர்வாக இருக்கிறாய். ஆராய் உணர்வு நீ என்றான். ஐயன் அன்பாய் உரைத்த சொல் ஆனந்தம் தோழி. யார் சொன்னாங்க? ஐயன் எப்படி இருக்கிறான்? அன்பாக இருக்கிறான், ஈர்ப்பு ஆற்றலாக இருக்கிறான், அரவணைத்துக் கொள்கின்ற அன்பாக இருக்கின்றான். லவ் இஸ் காட், அன்பே சிவம். அந்த அன்பான சிவம் சொன்ன உணர்த்திய உணர்வு பேரின்பம். ஐயன் அன்பாய் உரைத்த சொல் ஆனந்தம் தோழி. எனவே அந்த உணர்வுதான் நான், உணர்வுதான் மனிதன், உணர்வுதான் அறிவு. உணர்வு இல்லை என்றால் உடல் பயன்படாது. உணர்வுதான் உயிருக்கும் ஊடாகுகின்ற ஆற்றல். அம்மா அப்பா உடல்களில் இருக்கின்ற உணர்வு சேர்ந்து ஒரு குழந்தை உணர்வான பின்னும் தாய் தந்தை வாழ்கின்ற உணர்வு என்ற அறிவுதான் தெய்வம். இது போல அறிவு இல்லாத இடம் கிடையாது, அறிவில்லாத இயக்கம் கிடையாது, அறிவில்லாத ஜீவனும் கிடையாது, அறிவில்லாத அனுபவங்களும் கிடையாது. இதெல்லாம் புரிகின்ற போது அறிவே நான், அறிவே தெய்வம். அப்ப நான் யார் என்ற கேள்விக்கு விடை என்ன என்றால் அறிவே நான். எனக்கு மட்டுமல்ல, எல்லோருக்குள்ளும் அந்த அறிவுதான் இருக்கிறது. எங்கும் இருப்பது அறிவாகிய தெய்வமே. எனவே அந்த தெய்வத்தை அறிவது தன்னை அறிவதும் ஒன்றேதான். அப்ப தன்னை அறிவது ஆத்ம தரிசனம், தெய்வத்தை அறிவது தெய்வ தரிசனம். அப்போ ஆத்ம தரிசனத்தை பெற்றவர்களே தெய்வ தரிசனத்தையும் பெறுகிறார்கள். இந்த இரண்டுக்கும் அடிப்படை குரு தரிசனம். ஏன்னா குரு மூலமாகத்தான் நாம் இறைவனை உணர முடியும், அறிய முடியுமே தவிர குருவின்றி, திருமந்திரத்தில் ஒரு பாடு உண்டு, எனது உருவன்றிய நின்று உருவம் புனைக்கும், கருவன்றிய நின்று தான் கருவாகும், அருவன்றியன் என்ற மாய பிரானை குருவன்றி யாருக்கும் கூட உண்ணாதே என்று திருமந்திரம் சொல்லுமே. அது போல இந்த அறிவேதான் எல்லாமாக இருக்கிறது. இதை கண்ணதாசன் அருமையான ஒரு பாடல், காற்றில் மிதக்கும் ஒளிகளிலே, கடலில் தவழும் அலைகளிலே இறைவன் இருப்பதை நான் அறிவேன்,
அடுத்த வரி ரொம்ப முக்கியமான அற்புதமான வரி. என்னை அவனே தான் அறிவான். என்னை அவனே தான் அறிவான். அறிவு, அறிவது, அறிபவன், அறியப்பட்டவன், அறிந்த தெளிவு அனைத்தும் ஒன்றேதான். அதுவே தெய்வம், அதுவே நான், அதுவே எல்லாம். எவ்வளவு அற்புதமான ஒரு தத்துவத்தை ஒரு ஒற்றை வரியில, என்னை அவனே தான் அறிவான். இப்படி இதை கீதையிலே சொல்கின்ற போது பிரம்மார்ப்பணம், பிரம்மஹவி, பிரம்ம தேன கந்தவியம், பிரம்ம கர்ம சமாதினாம் என்று ஒரு ஸ்லோகத்துல என்ன பொருள் என்றால், இறைவனே பிரம்மம் சொல்றாங்க இல்லையா? அப்போ இறைவனும் பிரம்மமே. அதில் ஆவுதி செய்கிறார்களே, பல பொருட்களை போட்டு ஆவுதி செய்கிறார்களே, அதுவும் பிரம்மமே. அந்த அக்னி குண்டம் இருக்கிறதே, நெருப்பு, அதுவும் பிரம்மமே. சுற்றிலும் இருக்கிறதே, அதுவும் பிரம்மமே. யார் இங்கே யாகம் செய்கிறார்கள்? இவனும் பிரம்மமே. எதை நோக்கி யாகம் செய்கிறான்? பிரம்மத்தை நோக்கி. எதை அறிகிறான்? பிரம்மத்தை அறிகிறான். பிரம்மார்ப்பணம், பிரம்மகவி, பிரம்ம தியான கந்தவியம், பிரம்ம கர்ம சமாதினாம். பிரம்மத்தை தவிர வேறொன்றும் இல்லை என்று கீதையும் சொல்கிறது. இப்படி இந்த அறிவே அனைத்துமாக இருப்பதை அறிந்து கொள்கின்ற போது நான் என்ற பிரம்மத்தை அறிந்தேன். அஃது நினைவதனின் முடிவாகும், மூலமாகும். சூனியமே தோற்றமெல்லாம் அதிலிருந்தே. சுத்தவெளி மௌனமது ஓமை இல்லை. ஊன் உருவில் ஓடும் உயிர் சுழற்சி வேகம். உற்பத்தி செய்கின்ற மின்சாரத்தில் தோன்றுகின்ற அலை இயக்கம் அறிவு ஆகும். சுயநிலையில் தியானித்து அறிதல் ஞானம் என்று அற்புதமாக பிரம்மத்தை பற்றியும் பிரம்ம ஞானத்தை பற்றியும் ஒரு கவியில மாற்றி தந்திருக்கின்றார். இப்படி நான் யார் என்ற ஒரு சிறிய வினா, இரண்டு எழுத்துக்களில் 2 வார்த்தைகளில் மிகச் சிறிய வினா நான் யார். ஆனால் இதன் விளக்கமோ, அந்த விளக்கத்தின்படி வாழ்கின்ற பயணமோ மிக 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 நீண்ட பயணம், நீண்ட விளக்கம். அதை பல கோணங்களிலே, பல தலைப்புகளிலே மகர்ஷி அவர்கள் நமக்கு விளக்கி சொல்லியிருக்கிறார்கள். அதை அறிவதற்கான பயிற்சி முறைகளையும் தந்திருக்கின்றார்கள். அப்படி வாழ்ந்து உணர்ந்து பெரும்பத்தை துய்ப்போம். வாழ்க வளமுடன் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய சிந்தனையை நான் யார் தத்துவத்தை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடுத்து கர்ம யோகம் தலைப்பிலே அடுத்து பேச இருக்கின்றோம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. மிக அருமையாக இருந்தது ஐயா இன்றைய சிந்தனை உரை. எல்லா சிந்தனைகளும் ஐயாவுடைய எல்லா சிந்தனைகளுமே சிறப்பாகத்தான் இருக்கின்றது. மிக சிறப்பாக இருந்தது ஐயா. தொடர்ந்தே கேட்டுக்கொண்டிருக்கலாம் போல இருந்தது. ஆனால் புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் சிக்கல் என்று நான் உணர்ந்தேன் ஐயா. தத்துவ ரீதியாக, விளக்க ரீதியாக புரிந்து கொண்டாலும் அதை உணர்வுபூர்வமாக அந்த நான் யார் என்பதை புரிந்து கொள்வது நீங்கள் குறிப்பிட்டது போல மிக நீண்ட பயணம் என்றது நன்றாக புரிந்து கொண்டது. இப்பொழுது அன்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். ஐயாவிடம் உங்களது கேள்விகளை கேட்க விரும்புபவர்கள் அல்லது உங்கள் கருத்துக்களை ஐயாவுடன் பரிமாறிக்கொள்ள விரும்புபவர்கள் கைகளை உயர்த்தி கேட்கலாம். வாழ்க வளம். வாழ்க வளமுடன் ஐயா. முழுவதும் கையெழுத்தவில்லை. வரா ஐயா. வாழ்க வளமுடன். அதாவது குற்றாலத்துல குளிச்சுக்கிட்டே இருந்தாலும் சளி பிடிக்காதுன்னு அந்த மாதிரி இவருடைய பேச்சு கேட்டுக்கிட்டே இருந்தா நல்லாதான் இருக்கும். ஆனா இது என்ன வேடிக்கை விஷயம் என்ன உணர வேண்டியது, இப்ப ஐயா யூடியூப்ல நீங்க போட்டுடுறீங்க, அதுதான் முக்கியம்.
அவரே சொன்னார், இது சுத்தமா ஃபுல்லா இப்ப ஜீரணிக்க முடியலன்னா கூட 2வது தடவை 2 தடவை இல்ல 3 தடவை கூட கேட்கலாம். அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட்டட் அடர்த்தியான விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. அதை நம்ம உள்வாங்கிக்கணும். இந்த நான் யார் இந்த தலைப்பை ஐயா கிட்ட இப்ப 2 பேரும் கேட்கிறாங்க. ஞானிகளும் நான் யார் என்று கேட்டு உணர்றாங்க. கேட்ட ரவுடிய நான் யார் தெரியுமா அப்படின்னு அவனும் கேட்கிறான். அவன் எந்த நிலையில இருக்கான்? ஞானிகள் எந்த நிலை? 2மே நான் யார் தான். கேள்வி ஒண்ணுதான். கேட்கிறவன் யாரு, அந்த உணர்வு என்னன்றது ஒரு பெரிய சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனா இது உள்வாங்கணும் நம்ம. அதுக்கு தொடர்ந்து அகத்தவம் அதிகமா நிறைய பண்ணி இந்த மாதிரி கருத்துக்களை உள்வாங்கினாதான் அது என்ன ஒரு டேக் அவேனா, இன்னைக்கு நான் யாருன்றதை உணர்ந்தா ஞானம் பெறுவது மட்டுமல்ல, இன்பமா அமைதியா வாழலாம். அந்த சந்தோஷம் இருக்குல்ல, அது அலாதியானது. அந்த உணர்வினை பெறுவதற்காகவே நான் யார் என்ற தொடர்ந்து ஆராய்ச்சியில நம்ம தொடர்ந்து போவோம். கண்ணதாசன் வரிகள் வந்து வந்து போகுது ஐயா பேச்சுல. ஆனா எனக்கு என்ன, கண்ணதாசன் ஒரு கருவியா இறைநிலை பயன்படுத்தி கொண்டது என்றுதான் நினைக்கிறேன். அவருடைய வாயின் மூலமாக, எழுத்தின் மூலமாக இறைநிலை பல கருத்துக்களை போக்குற போக்குற சொல்லிட்டு போயிருக்கு. அவர் எந்த அளவுக்கு உணர்ந்தார் என்பது அது நமக்கு தெரியாது. மகரிஷியே சொல்லுவார், ஒரு தடவை ஒரு சந்தர்ப்பத்துல சொல்லியிருக்காரு, இவ்வளவு அருமையான ஒரு கவிஞன் என்னால கூட எழுத முடியாது நினைச்ச நேரத்துல, ஆனா அவருடைய பாதை வேறு மாதிரி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வருத்தமா ஒரு நண்பர்கள்ட்ட சொல்லியிருக்காரு அப்போ ஒரு காலத்துல. ஆமாங்கய்யா. அது மாதிரி கண்ணதாசனை இறைவன் நமக்கு அளித்தது. எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த ஞானிகள், விவேகானந்தர், பாரதியார், கண்ணதாசன், அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் இருந்து அவங்க செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சுட்டு போயிட்டாங்க. இறைநிலை அவர்களை கருவியாக பயன்படுத்தி கொண்டது சமுதாயத்திற்காக. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. அடுத்து வெற்றி ஐயா. வெற்றி செல்வன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. எப்பொழுதும் போல எங்களோட அறிவு கண்ணை இன்னும் கொஞ்சம் ஒளி அதிகமாக்குன மாதிரி தெரியுதுங்க ஐயா. இது இப்ப சிவாயா சொன்ன மாதிரிங்க, அந்த நான் யாரு இது புரியிற அளவுக்கு, அதாவது விளக்கம் ஓரளவு தெரியுதுங்க ஐயா. இப்ப நீங்க அதுவும் இன்னும் கொஞ்சம் தெளிவாகவும் சொல்லிட்டீங்க. அதாவது நம்ம கொஞ்ச நாள் தான் இருக்கிறோம். பூமியோட காலத்தெல்லாம் கம்பேர் பண்ணா நம்ம ரொம்ப ரொம்ப சொற்ப நேரம் தாங்க. நல்லா தெரியுது இது உடம்பு நம்ம இல்லைன்னு. அதே மாதிரி நம்ம உயிர் தான் நம்மன்னு விளக்கம் தெரிஞ்சிடுதுங்க ஐயா. அது தெரிஞ்ச பிறகு ஆனாலும் இந்த உலகத்துலதான் நம்ம இருக்க போறோம், இந்த உடம்போடு தான் நம்ம இருக்க போறோம். இப்ப அதனால என்ன ஒரு ஆரம்ப கால மாற்றம் எப்படிங்க ஐயா இருக்கலாம்? அதாவது இப்ப நம்ம சாப்பிட்றோம்னா இப்ப ரொம்ப கம்மியா தான் நமக்கு தேவைப்படும் தெரியும். இருந்தாலும் நம்ம ருசியா சாப்பிட்றோம். இல்ல அது மாதிரி ஒரு சில மாற்றங்கள் நடக்குமா? இல்ல ஆத்ம ரீதியாவும் மாற்றங்கள் நடக்குங்களா ஐயா? அது ஆத்ம ரீதியான மாற்றம் நடக்குங்கய்யா. என்னன்னா, இந்த வாழ்க்கையை பற்றிய ஒரு டிட்டாச்மெண்ட் வரும். அதாவது இப்போ ஒன்றும் இல்லை, இன்னைக்கு எடுத்துக்கொள்ளுங்களேன். நாளைக்கு நியூ இயர் ஈவ். இன்னைக்கு எத்தனை பேர் ஹோட்டல் பார்ன்னு போய் கேக் வெட்டி தண்ணி அடிச்சுக்கிட்டு ஒவ்வொன்று கொண்டாட போறாங்க. என்ன இருக்கு, பூமி அப்போ சுத்தி தான் இருக்குது. நாம் ஏதோ ஒரு கணக்கு வச்சிருக்கிறோம், புது வருஷம்னு ஒரு கணக்கு வச்சிருக்கிறோம், அவ்வளவுதானே. இதுல என்ன இருக்கு? அப்ப நாம இதை அடக்கமா பாக்குறோம், இது ஒரு நிகழ்ச்சி அவ்வளவுதானே அப்படின்னு பாக்குறோம். ஆனா இந்த விளக்கம் தெரியாத மக்கள் ஏதோ பெரிய நிகழ்ச்சியாக இதை சூப்பரா கொண்டாடணும்னு சொல்லி உழைத்த பணத்தை விரயமாக்கி, உழைக்க முடியாத பணத்தை திருடிட்டு விரயமாக்கி, அது செய்கின்ற செயல் தர்மமா அதர்மான்னு தெரியாம, இதனுடைய துன்பத்தை எப்படி நம்ம சந்திக்க போறோம்னு விவரம் தெரியாம ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்றாங்களே. ஸோ இதெல்லாம் நம்ம விலகி நிற்பது தான் அவருடைய பக்குவத்துடைய அடையாளங்கள். ஓ, நன்றிகள் ஐயா. அது ஓரளவு தெளிவு வந்துடுச்சுங்க ஐயா. இன்னும் சொல்ல போனா இப்ப உலகம் ஃபுல்லா ஒரே இடம்தான் இருக்கு.
இங்க போனாலும் சரி, கியூபா போனாலும் சரி, கிட்டத்தட்ட அங்கேயும் அதே சன்னு தான் இருக்கு, அதே தண்ணி தான் இருக்கு அப்படின்ற ஒரு விளக்கம் வந்துடுச்சுங்க ஐயா. ஆனா விளக்கன்றதோட ஒரு தெளிவு வந்துடுச்சுங்க ஐயா. ஆனா ம். நம்ம சமயத்துல அந்த ஒரு 5 எமோஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா? அது 5 ம். புலன். ம். அதுதான் அதுல சிக்கி தான் அதுலேருந்து வர்றதுக்கு தான் கஷ்டப்படுறாங்க ஐயா. அது கான்ஸ்டன்ட் அவேர்னஸ்ங்கய்யா. அது ஓ, சில சமயத்துல சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இப்போ ஒன்றும் இப்போ கீழே வந்து நியூயார்க் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க ஏதோ பண்ணுவாங்க, நாம ஏதோ ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு ரெகக்னிஷன், ஒரு அங்கீகாரத்துக்காவது கொஞ்சம் சாப்பிட வேண்டியிருக்கும். ஆனா அந்த உணவு வந்து நல்ல சத்துணவான்னு பார்த்தா இருக்காது. அப்ப இது போல கொஞ்சம் அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய் ஆகணும். நாம வந்து இல்ல இல்ல நான்லாம் இப்படிதான் இருப்பேன்னு சொல்லி ரிஜிடிட்டியா இருக்க முடியாது குடும்ப வாழ்க்கையில. கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளா தான் போக முடியும். அப்போ அதுல என்னன்னா போதும். அதுல போய் இன்னைக்கு தான் அப்படின்னு சொல்லி மூழ்கி போகாம, அவருடைய மனசுக்கு திருப்தி படக்கூடிய வகையில எனக்கு இது போதும்னு ஒரு சின்ன அளவா பயன்படுத்திக்கிறோமே. அதுதான் பிராக்டிகல் லைஃப்ங்கய்யா. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஆனா நீங்க அதையும் சொல்லிடுறீங்க. அதாவது சில பேர் அத சொல்றதுக்கு தயங்குவாங்க. அத எப்படி சொல்றது அப்படின்னு. ஆனா அ. அது ஒரு இயல்பான வாழ்க்கையில வந்து எல்லாரும் அத வேற வழி இல்லாம சமயத்துல ஆமா, மத்தவங்களுக்கு நம்ம குடும்பத்துல தான் இங்க வாழ்றோம். குடும்பத்த விட்டு போ முடியாது. மற்றவரோட உணர்வுகளையும் மதிக்காம இருக்க முடியாது. இல்லைங்களா? ஓ! அப்ப சரி. சாமி என்ன சொல்லுவாங்க? வாழ்க்கை என்பது ஒத்துவதை வாழ்வதுதான். ஞானத்தின் அளவுகோல் என்னன்னா, மத்தவங்களோடு இணங்கி வாழ்வதுதான் ஞானத்தின் அளவுகோல் அப்படிம்பாரு. ஆமாங்க. ஆனா அது கூட சமயத்துல வந்து நம்ம வந்து ஒத்து போறதுக்கு அ ரெடியா இருந்தாலும், இன்னொருத்தவங்க நம்ம சரி இவங்க எது பண்ணாலும் தப்பு அப்படின்னே சில பேர் இருக்காங்க இல்லைங்களாய்யா? அது அலட்சியப்படுத்தின்னு போயாங்க. வேற வழியே இல்ல. அதையும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணுங்க. ஆமா. ஏன்னா, யாரையும் நம்ம வந்து திருப்திப்படுத்திற முடியாது. ஓ! ஏதோ சொல்லுவாங்களே, மகிழ்ச்சி என்பது அவங்க டிரைவ் பண்ணிக்கணுமே தவிர, யாரும் யாரையும் மகிழ்ச்சியா வச்சுக்க முடியாது. ஓ! சரிங்கய்யா. இல்லைங்களா? நம்ம தேவை இன்னொருத்தவங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா, அவங்களும் நமக்கு என்ன நம்மால யாருக்கும் துன்பம் இல்லாம பார்த்துக்கணுங்கய்யா. ஒரே சரி. பிரின்சிபிள் என்னன்னா, யாருக்கும் நம்ம உபகாரம் செய்யலைன்னா பரவாயில்ல. ஆனா, நம்மால யாரும் வருத்தப்படக்கூடாது. ஓ! அந்த சரி. ஒரு விதிய நம்ம ஃபாலோ பண்ணிட்டாலே போதுங்கய்யா. ஓ! நல்லதுங்கய்யா. ஆனா நம்முடைய அது பேச்சாலேயோ, செயலாலேயோ யாரும் வருத்தப்படக்கூடாது. ஆமாங்கய்யா. அது ஓரளவு சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். முடிஞ்ச இருந்தாலே வரைக்கும். போதும். ஆனா இப்ப இப்ப ஏன்னா, நமக்கு வந்து ஓ! சாரிங்கய்யா. இ இல்ல ஞானம், ஞானியாவதெல்லாம் வந்து அடுத்த கட்டங்கய்யா. அது நாம் விரும்பி அடைவதல்ல. அது தானா வந்தா தான் உண்டு. ஓ! அதுவரைக்கும் நம்முடைய கடமை என்ன அப்படின்னா, கொண்டு வந்த வினை பதிவில் இருக்குது. நம்முடைய பழக்கவழக்கங்கள் இருக்குது. சமுதாய சூழ்நிலைகள் எல்லாம் இருக்குது. இதுல நம்மனால யாருக்கும் துன்பம் இல்லாம, மன வருத்தம் இல்லாம வாழ்ந்துட்டு போனா போதும். இறைவனை அறியணும், ஞானம் பண்றதெல்லாம் வந்து ஒரு 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 கோல் வச்சுக்கலாமே தவிர, அது அடையவில்லைன்னா வாழ்க்கை தோத்து போச்சுன்னாலும் கூட வேற வழி இல்ல. அக்செப்டன்ஸ் தான். ஏன்னா எப்படியும் நீங்க சொன்ன மாரி அது நம்ம கையிலயும் இல்ல. நம்ம அதுவா கையில கிடையாது. ஆமாங்க. ஞானம் நம்ம கையில கிடையாது. ஓ! நன்றிங்க ஐயா. அப்புறம் இன்னொன்னுங்க ஐயா, இப்ப நம்ம ஒருத்தவங்க நம்பளால ம், இன்னும் தேவை இருந்ததுன்னா, ம், அவங்களும் நம்மளும் கிட்டத்தட்ட அந்த ஃப்ரீக்வென்சி ஒத்து போகுதுங்க. ஏன்னா, நம்பளால ம், கொஞ்சம் தேவைப்படுதுன்றப்ப எல்லாமே ஓகேவாயிடுது. ஆனா, ம், நம்பளால இன்னும் தேவை இல்லாத பட்சத்துல ஒருத்தங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன்யா. ம். அவங்க வந்து நம்ம வந்து அ எது சொன்னாலும் நான் அதுக்கு வந்து ஒரு மதிப்பு இல்லாம தான் போகுங்களா போகுங்களாய்யா? அந்த அதாவதுங்கய்யா, யாராக இருந்தாலும் சொல்லுக சொல்லிற் பயனுடைய. சொல்லற்க சொல்லிற் பயனிலாச் சொல். அதாவது வார்த்தையில பயனில்லாத வார்த்தைன்னு எதுவும் கிடையாதுங்க. இதுக்கு சில பேர் அப்படி சொல்லுவாங்க. பயனில்லாத வார்த்தை பேசக்கூடாதும்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சொல்லுக சொல்லிற் பயனுடைய. சொன்னா அங்க ஒரு பயன் இருக்கணும் அவங்களுக்கு. அப்படி இல்லைன்னா அந்த வார்த்தைய பேச வேண்டாம். அப்போ நமக்கு நெறைய விஷயம் தெரியும். எது தப்பு, எது தவறு, சரின்றது தெரியும். ஆனா சொன்னா ஏத்துக்குவாங்களா?
நம்புவாங்களா? சொன்னா அப்படின்னா சொல்லலாம். இல்ல சொன்ன பிரயோஜனம் இல்ல, அவங்க ஏத்து பேசுவாங்க, இதெல்லாம் தப்பும்பாங்க, கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னா பேசாம அமைதியா இருந்துக்க வேண்டியதுதான். அவங்க என்ன செஞ்சாலும் அதையும் நம்ம ஆனா பொறுத்துக்கிட்டு ஒண்ணும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க அதைத்தான் செய்வாங்க. ஓ, நாம சொல்றதெல்லாம் மாத்திக்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா நம்ம எரிச்சல் படுத்தணுன்ட்டே சமயத்துல செய்யறவங்களும் இருக்காங்க. அது இருக்கலாம். அது அவருடைய இயல்பு இன்னும் மோசமா இருந்ததுன்னா, நம்ம எரிச்சல் படுத்தக்கன்னே செய்யலாம். ஓ, ஆனா இப்ப நம்ம சொல்லாம இருந்துட்டோம்னா அதுல இருந்து இன்னும் சொல்லாம இருக்கிறதுனால ஒண்ணும் கெட்டு போனதாக ஒண்ணும் தெரியலைங்கய்யா. எதுங்க பல அனுபவங்கள்ல சொல்லித்தான் கெடுமே தவிர, சொல்லாம சொல்லாம இருந்ததுனால கெட்டு போறது ரொம்ப ரேர் அக்கேஷன் தான். ஓ, அது மாதிரி சூழ்நிலை வருகின்ற போது மட்டும் நம்ம சொல்லலாம். அதுவும் கூட ஒரு முறை, இருமுறை சொல்லலாம். அதுக்கு மேல சொல்லக்கூடாது. ஏன் அதுக்கும் ஒரு கண்ணதாசன் வரி இருக்குல்ல, சொல்லாத சொல்லுக்கு விலை ஏதும் இல்லை. ஆஹ் சொல் என்றும் பொருள் என்றும் மொழி என்றும் இல்லை, சொல்லாத சொல்லுக்கு விலை எதுவும் இல்லை என்பார். அதனால பயம் இருந்தா தான் பேச்சுக்கே மரியாதைங்கய்யா. பயன் இல்லை, தேவையில்லை, அப்ரூவல் இல்லைன்னா பேசாம தெரிந்திருந்தாலும் மௌனம் தான். ஓ, நன்றிங்க. அப்புறம் உங்களால நாங்க கண்ணதாசன் எவ்வளவு ஒரு பெரிய ஞானின்றதும் தெரிய வருதுங்க. ஏன்னா ஆமா. பொதுவா நினைக்கிறது வந்து கண்ணதாசன் என்னதான் பாட்டு எழுதினாலும், தத்துவ பாட்டு எழுதினாலும் அவரோட கடைசி காலம் வரைக்கும் அவர்கிட்ட கெட்ட பழக்கலாம் இருந்தது. அததான் நாங்க நினைச்சிட்டு ஐயா, இருந்தோங்க. கெட்ட பழக்கன்றது யாருகிட்ட இல்ல. 100க்கு 90% மக்கள்கிட்ட அதெல்லாம் இருக்கு. அத அந்த காலத்துல அவருடைய அவருடைய மேன்மையை பொறுக்காதவங்க இத சொல்லி கிண்டல் பண்ணினாங்க, அவ்வளவுதான். அது மட்டும் இல்ல, ஒரு காலகட்டம் வரைக்கும் தான். அதுக்கு பிறகு அவர் தன்னையே அறிந்து இப்படியெல்லாம் தப்பு பண்ணிட்டேனேன்னு சொல்லி அவருடைய அனுபவத்தை எல்லாம் வனவாசத்தில் எழுதி வச்சிருக்கிறார். சோ தான் செய்த தவறுகளை மக்களுக்கு அறிவிக்கிறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும். அது யாரும் எத்தனை பேர்கிட்ட இருக்குங்க? எல்லா யுகத்திலிருந்து மறைக்கத்தான் பாக்குறாங்க, இல்லைங்களா? ஓ, ஆமா. இப்போ இங்க நம்ம தமிழ்நாட்டுல பேன சிலை வைக்கணும், அதை பண்ணு இதை பண்ணுன்றாங்க. அது ஒரு அன்பர் எழுதினாரு. ஒரு ஒரு ரயில் போகின்னு வாங்கி அதுக்கு மேல ஒரு சிலையை வச்சு டிக்கெட் வாங்காம வந்தவருன்னு சொல்லி ஒண்ணு போடுன்னு சொன்னாங்க. செய்வாங்களா? அது செய்ய மாட்டாங்க. நல்லது. அது செய்ய மாட்டாங்க. அப்போ தான் செய்த கேப் மத்தனத்தெல்லாம் மறைச்சு தன்னுடைய பெருமையில் மட்டும்தான் பேசுவாங்களே தவிர, தன்னுடைய தவறை சொல்லக்கூடிய ஒரு வலிமை அது தனி துணிச்சலுங்க ஐயா. ஓ, ஆமாங்க. சோ நம்முடைய குறைகளை முதல்ல அக்செப்ட் பண்றதே தனி துணிச்சல் வேணும். ஓ, சரிங்க. நன்றிங்க ஐயா, மிக்க நன்றிங்க. நன்றி. வாழ்க வளமுடன். ஐயா, ஒரு கருத்து கண்ணதாசனை பத்தி சொல்லணும். சொல்லுங்க ஐயா. அவருடைய மது பழக்கத்தை பத்தி எல்லாரும் பிரபலப்படுத்திட்டாங்க. அதான் வேறு யாருக்கு தேவையோ அதை பண்ணாங்க அவங்க. ஆனா அதனால அவருடைய யாருக்கும் இடையூறாகவோ அல்லது யாருக்கும் துன்புறுத்தவோ அல்லது அவருடைய தமிழ் ஞானத்திற்கும் கவிதைக்கும் இடையூறாகவோ எந்த காலத்திலையும் அந்த மது இருந்ததில்லை. அதனால்தான் அவருடைய கடைசி மகன் கோபி கண்ணதாசன் என்னுடைய நண்பரு, ஒரு நூல் எழுதியிருந்தாரு. அதுல அவரு சாப்பிட்டதை பத்தி ஒரு குறிப்பிட்டிருந்தார். நான் சொன்னேன், இது அவருடைய சாதாரண விஷயம், இதையே உங்களுடைய ஒரே ஒரு புத்தகத்துல இதை கொண்டு வந்து காமிச்சிங்க அப்படின்னு அவர்கிட்ட நான் கடிந்துகிட்டேன். நம்ம தந்தையாருடைய பெருமை இதுல இதை மற்றவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னு தெரியாது. பாமர மக்களுக்கு அவருக்கு இதேதான் முன்னிறுத்துறாங்களே தவிர, நீங்க சொன்ன மாதிரி அவருடைய வரிகள்ல எவ்வளவு ஞானம் குவிஞ்சு இருக்குன்னு. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காகன்னு ஏதோ கேளிக்கை பாட்டு மாதிரி ஆரம்பிச்சு அதுல இந்த ஞான வரிகளை பின்னால நீங்க சொன்ன இன்னைக்கு வரிகள் எல்லாம் புதைஞ்சிருக்கு. அதை சரியா புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இறைநிலை அவருடைய கருவியா பயன்படுத்தி கொடுத்த ஞானத்தை நாம் பயன்படுத்தி கொள்ளணும். அதை விட்டுட்டு அவர் தத்துவ ஞானிதான். ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்து லோகநாதன் ஐயா, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். நான் லோடான் பேசுறேன். சொல்லுங்க ஐயா. அந்த சாந்தி பாட்டுல ஒரு சின்ன விளக்கம். ஏன்னா நான்யார்ல அந்த தொடப்பட்ட இரு பொருள்களுக்கு இடையே தொட்டதாகவும் தொடப்பட்டதாகவும் உணரும் அருவம் யாது.
அது வந்து பழைய பாட்டுல சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரிவைஸ்டு எடிஷன்ல அத வந்து கரெக்ஷன் பண்ணியிருக்கு. என்ன வெளிதான். வெளி அப்படின்னு வருது அதுல. சுத்த வெளின்னு அந்த எப்படி ரிவைஸ்டு வருது ஞான அந்த லைன் கலை அப்படி சொல்லுங்கய்யா, அந்த வார்த்தை அப்படி சொல்லுங்க, என்ன எழுதிருக்காங்க? தொட்ட, தொடப்பட்ட ம். இரு பொருள்களுக்கும் இடையே தொட்டதாகவும் தொடப்பட்டதாகவும் உணரும் அரூபம் வெளிதான். ம். அரூபம் யாதுங்கிறது கீழே வெளிதான்னு சாமி எழுதுறதாக அந்த ஞானக்களஞ்சியம் 2வது புஸ்தகம் வந்து பாத்தீங்களா அதுல இருக்கு. சரி, அந்த வெளிதான் அவங்க பிரித்திருந்தால் அதுக்கு அடுத்து ம். பட்ட பகலில் வானி மீன்கள் தோன்றா, ம். பார்வையில்லார்க்கு அவை எந்த நாளும் காணா, எட்டவில்லை அறிவுக்கு என்பதனால் உள்ள இயற்கை ம். தத்துவம் எங்கே ஒளிந்து கொள்ளும் கேட்கிறாரு. அதுக்கு என்ன மாத்துவாங்க? அத எப்படி இது சாமிஜி வந்து அப்ப இப்ப நீங்க இப்ப இதுல வந்து அந்த உணர்வு தான் அப்படின்னு வர்றீங்க. அப்ப ம். உணர்வது உணர்வுங்கிற ஒண்ணுதானே உணரணும். உணர்தல், உணர்வு 2 அதாவதுங்கய்யா, நம்ம என்னுடைய கருத்து, சாமிஜி எழுத்துல கை வைக்கிறதுக்கு யாருக்கும் தகுதி கிடையாது. ஆமா. அதான். அவருக்கு நிகராக யாரும் ஞானம் பெறல. ம். அதனால அத போய் நான் விளக்குறேன்னு சொல்லி ஆரம்பிச்சாங்கன்னா கடைசியில என்ன மிச்சமாகும்? பிள்ளையார் பிடிக்க போய் குரங்குதான் மிச்சமாகும். சரிங்க. அதெல்லாம் கொடுமைங்கய்யா. சரிங்க, சரிங்க. வாழ்க வளமுடன். அதான் அந்த உணர்வு தான் நான் இல்லைங்களா? ஆமா. பெயர் அதாவது சொல் நம்ம நவுன். சிந்திக்க வைக்கிறாரு. அதாவது ஆ. தொடப்பட்ட இரு பொருட்களோடே தொட்டதாய் உணரும் அருவம் யாதுன்னு நம்மளை சிந்திக்க வைக்கிறார். ஆமா. அதுக்கு விடை சொல்றது தெரியாத சாமிஜிக்கு ஆ. இவர் என்ன பூசை முளைக்கிறார் விளக்கம் சொல்றதுக்கு? அதான் செகண்ட் இதுல எடிஷன்ல இப்ப நான் உங்களுக்கு வேணா அதான் சொல்றேங்கய்யா. நான் பார்த்திருக்கேன், சிலதெல்லாம் பாக்குறேன். பண்ணட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா இதுல கலந்துட்டனால. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க நான் வளமுடன். இதுல ஏற்றுக்கொள்வது இல்லைங்க. நான் சாமிஜுடைய பழக்க வழக்கங்கள், அவர் நம்மிடத்துல தபா முறை மட்டும்தான் நான் ஃபாலோ பண்றேனே தவிர, பின்னாடி இப்போ பண்ற மாற்றங்கள் எல்லாம் நான் வந்து தெரிஞ்சுக்கிறதும் இல்லை, அதை நான் வந்து அதான். பேசுவதும் இல்லை. வாழ்க வளமுடன். ரொம்ப நல்லா இருக்குங்க ஐயா உங்க. எனக்கு கோபிலேயே நீங்க வந்து நிறைய தடவை பேசியிருக்கீங்க. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. ஐயா, நான் 2 கேள்வி கேட்க விரும்புகிறேன். அதுக்கு சொல்லுங்க ஐயா. கனா ஐயா, நீங்கள் கையெழுத்திருந்தீங்க, ஒருக்கா உறக்கிட்டீங்க, கேட்க போறீங்களா? இல்ல என்னென்றால் ஐயா, ஒரு கேள்வின்னு சொல்லி கேட்கிறதோ வர்றோன்னு சொல்லி ஒரு ஆட்டத்தில் இருந்தது. சொல்லுங்க ஐயா. என்னடா ஐயா, எனக்கு இந்த கேள்வி கேட்கலாம் தெரியல என்றாலும் கேட்கிறேன். நான் இந்த நீங்க ஆரம்பத்தில் சொன்னீங்க, மனம் எங்கிருந்து வந்ததோ அங்கே போய்விட்டால் எதையும் தேடாது. அப்ப அதாவது வந்து அது எங்க இருந்து வந்தோன்னைக்க முழுமை பெற்றுடும். அங்க அறிவால் முழுமை பெற்று சேர்ந்துடும். அப்ப அப்ப இந்த மனம் அப்படி பார்க்கும்போது அது எங்கிருந்து வந்ததோ அப்ப அங்கிருந்து வரும் பொழுது அது சுத்தமாகத்தான் இருந்தது. வந்து அந்த பரிணாம வளர்ச்சியில வந்துதான் இந்த கர்ம வினைகள் எல்லாம் செய்து அதுகளுக்குள்ளால வந்து அந்த ஐம்புலன் ஆசைகள் அப்படி எல்லாம் போய் அதிலேருந்து கிளீன் பண்ணி கொண்டு திருப்பி வந்த இடத்துல போனாத்தான் அது வந்து பேரின்பம். ஆமாங்கய்யா. சரி ஐயா, ரைட். அப்ப இந்த மனம் வந்து அங்கிருந்து ஆரம்பிக்கும் பொழுது அது சுத்தமா தான் இருந்தது, அறிவோடு இருந்தது. அந்த அறிவோடு இருந்த மனத்துக்கு தெரியாதோ நான் இப்படி எல்லாம் போனா இப்படி எல்லாம் கஷ்டப்பட வேணும், திருப்பி இங்கதான் வந்து சேர வேணும், அதனுடைய போகாமலே இருந்துருவோம்னு சொல்லி அந்த அறிவு அப்ப இருக்காதா? அப்படி ஒரு கேள்வியா? சரியோ தெரியல. அப்படி இருந்திருந்தால் பரிணாமமே நிகழாதுங்கய்யா. பரிணாமம் நிகழாது. எதுவுமே நோக்கம் கிடையாதுங்கய்யா. சுத்த வேலைக்கு எந்த நோக்கமும் கிடையாது. அது எதுவும் திட்டமிட்டு இதெல்லாம் உருவாக்குவதும் கிடையாது. அறிவு என்பதே அனுபவங்கள். அந்த அனுபவங்களை நாம சீர்தூக்கி பார்த்து உடலுக்கும் மனதுக்கும் உறவு நட்புக்கும் அது துன்பம் தரும் என்றால் திருத்திக் கொள்வதுதான். அந்த அனுபவத்திலிருந்து தான் அறம் பிறக்கமே தவிர அறமே எப்போ நீடித்து தனித்து நிற்க முடியாதுங்கய்யா. தெய்வ நீதி எப்போ இருக்குதுன்னாலும் அது பசி வந்த போது இடம் மாறத்தானே செய்யுது.
அது கண்ணதாசன் அழகா சொல்லுவார், ஒரு பாதை போட்ட நாயகன் அதை வேலி போட்டு மூடினான், மனம் வேலி தாண்டி போனது, இதில் தர்மம் என்ன ஆனதுன்னு கேட்பார். அது மாதிரி அறிவையும் அவனே கொடுத்தான், மயக்கத்தையும் மாயையும் அவனே தான் உருவாக்குறான். அப்போ இது அதான் மயக்கம், இது மாயம் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம தெளிவாயிடலாம். அந்த கேள்வி என்ன ஐயா, அறிவையும் அவன் தான் கொடுக்குறேன்னு சொல்றீங்க, மயக்கத்தையும் அவன் தான் கொடுக்குறீங்கன்னு சொல்றீங்க. அப்ப அது அவற்றை ஒரு விளையாட்டா? விளையாட்டுன்னு இல்ல, இதுதான் வரலாறு. அதான் ஐயா, அந்த இயற்கை அதான் அப்படிதான் போய்கொண்டிருக்கும். அதுக்கு அப்படிதான் நான் கேள்வி போய்க்கொண்டிருக்கும். கேட்க முடியாது ஐயா, அப்படியா? அதுக்காகத்தான் எப்போதுமே சான்றோருடைய வழிகாட்டுதல் அவசியம். ரைட். இப்போ உலக சமுதாய சேவா சங்கம் ஏன் மகரிஷி பேர் வச்சாங்க? உலக சமாதான சேவா சங்கம் பேர் வச்சிருந்தா நிறைய நன்கொடைகள் கிடைச்சிருக்கும், உலக அங்கீகாரம் கிடைச்சிருக்கும், எத்தனையோ பரவலாக போயிருக்கும் இந்த சங்கம். அப்படி பேர் வைக்காம ஏன் உலக சமுதாய சேவா சங்கம் பேர் வச்சாங்க அப்படின்னா, உலக சமாதானம் ஒரு நாள் வந்து விடலாம். அப்படி வந்த பிறகு உலக சமாதான சேவா சங்கத்துக்கு வேலை இல்லை, ஏன்னா உலக சமாதானம் வந்துருச்சு. ஆனா இந்த சமாதானம் கெட்டு போகாம பாதுகாக்க வேண்டும் என்றால் எப்பவுமே அந்த அறத்தை தர்மத்தை போதிக்கக்கூடிய ஒரு அறிஞர் திருச்சபை இருக்கணும். அதனால உலகம் உள்ள அளவுக்கும் மனித குலம் உள்ள அளவுக்கும் ஒரு அமைப்பு தேவை, ஒரு கைடன்ஸ் தேவை என்பதனால தான் இது உலக சமுதாய சேவா சங்கம். சரிங்களா? சோ இதுதான் இயற்கை விதி. அது சரி, அதான் ஐயா அந்த இயற்கை விதி அதன்படி ஓடிக்கொண்டிருக்கு என்ன ஐயா? ஆமா, அந்த இயற்கை விதி, தட்ஸ் ரைட். ஆமா. இன்னும் ஒரு அனுபவ பதிவு ஐயா, என்னன்னு சொன்னா, நீங்க அந்த வனவாசத்தை பற்றி சொன்னீங்க. அது எனக்கு இன்றைய தான் அதை பரிபூர்ணமா புரிஞ்சுது. என்னன்னு சொல்லி சொன்னால், எனக்கு என் வீட்டுக்கிட்ட ஒரு சீனியர் ஹோம் ஒன்று இருக்குது. இந்த சீனியர்ஸ் எல்லாரும் அப்பார்ட்மெண்ட் சொல்லி, அப்ப அங்க ஒரு முறை பார்க்க போவேன். அந்த சீனியர்ஸ் எல்லாம் குடியிருந்து காய்ச்சிட்டு இருப்பாங்க. அதுல ஒருவர் வந்து சொல்லுவார், தான் வனவாசத்துல அப்படிதான் சொல்லுவார். மற்றவர்கள்லாம் சொல்வார்கள், இந்த பிள்ளைகளை எல்லாம் கொண்டு விட்டுட்டு பிள்ளைகளை அப்படி வளர்த்தேன், இப்படி வளர்த்தேன், அப்படிலாம் கஷ்டப்பட்டு வளர்த்தேன், கடைசியில் அப்படி எப்படி ஒரு மாதிரி புலம்புவார்கள். ஒருவர் அவருக்கு ஒரு 90 வயசுக்கு மேல இருக்கும், வேலை ஆக்டிவா இருக்கிறார், வேலை ஷாப். அவர் சொல்லுவார், தான் வனவாசத்துல இருக்கிறார், அப்படி ஒரு கதை சொல்லுவார். அதோட அவரை வந்து பிள்ளைகள் கூட்டிக் கொண்டு வைத்திருந்தாலும் அவர் பிள்ளையோட இருக்க மாட்டார், தனியே வந்துடுவார், வந்து தனியே தான் இருக்கிறார். அப்ப அந்த அதுக்கு காரணத்தை எனக்கு இன்றைய தான் புரிஞ்சுது. அவர் வனவாசம் என்று சொன்னது என்னென்று சொல்லி சொன்னால், நான் கேட்டா சொல்லதான் சுதந்திரமா இருக்கிறேன்னு சொல்லி. ஐயா அவர் தனியே இருக்கைக்குள்ள தான் அவர் தன்னையே ஆராய்ஞ்சு கொஞ்சம் தெளிவு பெற்றுட்டார். அப்ப அதுதான் வனவாசம்னு சொல்லி அவர் சொன்னது. அவர் வனவாசம் அது நீங்க சொல்லும் போது ஐயா அது படியா புரிஞ்சுது. வாழ்கிறோம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நான் 2 கேள்வி கேட்க விரும்புகின்றேன் ஐயா, மிகச் சிறிய கேள்விகள் ஐயா. இப்ப அந்த மனம் வந்து இன்பத்தை தேடி ஓடுகின்றது என்று சொன்னீர்கள் தானே ஐயா. இப்ப ஒரு கட்டத்திலே பொருட்களையோ அல்லது உணவு அதுகள் எதையுமே தேடுகின்ற நிலை இல்லாமல், ஆனால் பலவற்றையும் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு 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 அவா புரிந்து, அந்த வகையிலே மனம் ஓடிக்கொண்டிருக்கின்ற போது அதுவும் ஆன்மீக பாதையாகுமா? ஆமாம். பொருள் நாட்டம் இல்லாமல் அதனுடைய காரண காரியத்தை தேட ஆரம்பித்து விட்டாலே அது ஆன்மீகத்தின் பயணம் தாங்கய்யா. பயணம்தான். அதுல அப்ப அதை மாற்ற வேணும் என்று தேவையில்லை ஐயா. அவசியம் இல்லை. ஏன்னா வாழ்க்கை அப்படித்தான், கொஞ்சம் கொஞ்சமா பக்குவமாகிட்டே போறோம். சில சமயங்களில் நாம விரும்பி இது தேவையில்லைன்னு நினைப்போம், சில சமயங்கள்ல பாதிப்பு வருகின்ற போது தேவையில்லைன்னு நினைப்போம். இப்போ ஒண்ணும் இல்லை, இப்போ அசைவம் சாப்பிடக்கூடியவங்க சில பேர் வந்து அது செரிக்க முடியல, பல் உபாதை அப்படின்ற மாதிரி ஏதோ காரணத்தை வச்சு இனிமேற்கொண்டு அசைவம் வேண்டான்னு மாறுவாங்க. சில பேர் ஒரு ஜீவனை கொன்னு சாப்பிட்றமே, இது தேவையில்லையே அப்படின்னு அசைவத்தை கைவிடுவாங்க. அப்ப இந்த 2லும் நன்மை இருக்கு. ஒண்ணு வந்து துன்பத்தை நீக்கணும்ன்றதுக்காக,
இன்னொன்னு இன்னொரு ஜீவனை துன்புறுத்த வேண்டாமே நினைக்கிறதுக்காக. அப்போ 2ல ஒன்று உயர்ந்தது, ஒன்று தாழ்ந்தது என்றாலும் 2ன் விளைவு வந்து இவர் சைவமாக மாறியது நன்மை தானே. அது போல அவரவர் சூழ்நிலைக்கும் இதுக்கு தகுந்தாற் போல பக்குவத்தை நோக்கி பயணித்தாலே போதுமானதுங்கய்யா. இப்ப அதை இன்னொரு விதமாக எக்ஸ்டெண்ட் பண்ணினால் ஐயா, இப்ப இந்த விஞ்ஞான ஆராய்ச்சியில் ஈடுபடுறவர்கள் இருக்கிறார் தானே ஐயா, சுயநலத்தை விட்டு உண்மையை அறிய வேண்டும் என்று ஈடுபடுகின்ற விஞ்ஞானம், அதுவும் ஆன்மீக தேடுதலாக அமையும். அதுவும் ஆன்மீக தேடல் தான். இப்போ இறை தொகல் தேடுறாங்க, எத்தனையோ ஆராய்ச்சிகள் மேற்கொண்டிருக்கிறாங்க. இவங்க எல்லாமே மெய்ஞானிகளுக்கு சமமானவர்கள் தான். ஏன்னா விஞ்ஞானமே அலை நுண்ணுகி போனா தான் ஒன்றை கண்டுபிடிக்க முடியும். அப்போ எல்லா விஞ்ஞானிகளுமே தவத்துல உள்ளவங்க தான். ஆனா தவம் செய்யறேன்ற அவங்களுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லைங்க ஐயா, எத்தனையோ கலைஞர்கள், நீங்க நடனம் ஆடக்கூடிய கலைஞர்கள், இசை பாடக்கூடிய கலைஞர்கள், அப்புறம் நிறைய இந்த ஜிம்னாட்டிக்ஸ் அதெல்லாம் பாக்குறீங்க இல்லையா, அது எல்லாமே துரியாதத்துல நின்னாதான் அந்த வேலைகளை செய்ய முடியும். சோ எல்லாமே தவத்தினுடைய அம்சம் தான். எங்கெல்லாம் மனம் ஒடுங்குதோ அது எல்லாமே தவம் தாங்கய்யா. நன்றி ஐயா. இன்னொரு கேள்வி, கொஞ்சம் கான்ட்ரோவர்ஷியலான கேள்வி ஐயா. நீங்கள் பதில் கூறாவிட்டாலும் பரவாயில்லை, கேட்கிறேன். நீங்கள் அடிக்கடி இயேசு பிரானை பற்றி, பைபிளை பற்றி இந்த விளக்கங்கள் சொல்லுகின்றீர்கள் ஐயா. ஒரு கருத்தொன்று உண்டு, அது புத்தகங்களும் சிலர்கள் வந்திருக்குது. இயேசு பிரானுடைய வாழ்க்கையில ஒரு 13 வருடங்கள் மிஸ்ஸிங் பீரியட் என்று சொல்லி. ஆமாங்க ஐயா. அந்த மிஸ்ஸிங் பீரியட்ல அவர் இந்தியாவுக்கு வந்ததாகவும், இந்தியாவில வந்து கற்றுக்கொண்டு திரும்பி சென்றதாகவும், அதுதான் அவருடைய போதனைகள்ல இடம்பெறுவதாகவும் ஒரு விளக்கம் உண்டு. அது வந்து போனாங்களா உண்மையானது தெரியாதுங்க ஐயா. ஆனா ஒரே கருத்து பிரபஞ்சத்துல சில இடங்களில ஒரே கருத்தை பிரதிபலிக்க முடியும். அதுக்கு உதாரணமா நடைமுறையில் நிகழ்ந்த ஒரு வியாபாரத்தை நான் சொல்றேனே. இந்தியால வந்து ரெக்ஸோனா சோப்பும் இது இன்னொரு சோப்பு என்னது, டாடா கம்பெனி சிந்தால் சோப்பு, ரெண்டும் ஒரு கட்டத்துல விளம்பரத்துக்கு வரும்போது 2 விளம்பரம் ஒரே மாதிரி இருந்தது. அது டிவியில வந்த பிறகு எல்லாரும் சொல்ல போய் அவங்களும் பார்த்திருப்பாங்க இல்லையா. பிறகு எப்படி நம்ம எடுத்த விளம்பரம் இன்னொருக்கு எப்படி போச்சு என்று ஆராய்ந்து பார்க்கிற போது எங்கேயுமே லீக்கேஜ் எதுவுமே கிடையாது. ஆனா ஒரு விளம்பரமே வந்து டோட்டலா ஐடென்டிக்கலா இருந்தது. நான் பார்த்தேன். சிந்தால் சோப்பும் லிட்டில் சோப்பும் ஒரே மாதிரியான விளம்பரம் வந்தது. சோ இப்படி ஒரே தாட் 2 பேருக்கு வருவது இயல்பு. அதே போலதான் நீங்க இங்க பாருங்களேன், மகாபாரதத்துல குந்திக்கு பிறந்த குழந்தைகள் எல்லாமே அமானுஷ்யம்தான். அதாவது ஆண் இணைப்பு இல்ல. அதே போல இயேசு பிரான் வந்து ஆண் இணைப்பு இல்ல, இல்லைங்களா? அப்போ இது உண்மை என்றால் அது உண்மை, அது பொய் என இதுவும் பொய் தான். அதே போல எப்படி கிருஷ்ண பரமாத்மா வந்து பிறந்த உடனே அங்கிருந்து யசோதா வீட்டுக்கு கொண்டு போய் இரவு விட்டுட்டாங்களோ, அதே போல இயேசு பிரான் அவதரித்த உடனேயே அங்க எகிப்திலிருந்து ஜெருசலேமுக்கு கொண்டு போயிடுறாங்க. எகிப்திலிருந்து பக்கத்துல எங்கேயோ கொண்டு போயிடுறாங்க. அப்ப இது பார்த்து ஒரே மாதிரி இன்சிடென்ட்ஸ். இங்கேயும் வந்து இவர் வந்து மாட்டு தொழுவத்துல பிறக்கிறாரு, அவரும் மாட்டு தொழுவத்துல பிறக்கிறாரு. இவரும் வந்து ஓவர் நைட்டு இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகப்படுறாரு. அதே போல இயேசுவும் ஓவர் நைட்ல இங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகப்படுறாரு. 2 பேரும் ஞானிகள் தான். அப்ப கிருஷ்ணனும் ஒண்ணுதானே, இல்லைங்களா?
இது அது போல மட்டும் இல்லையா, பெயர்ல கூட ஒற்றுமை இருக்கு ஐயா. கிறிஸ் என்பது ஞானம். அந்த கிறிஸ் என்றாலே இந்த பிரபஞ்சம் முழுவதும் விரவி இருப்பது கிறிஸ்டின் சொல்லுவோம். அந்த கிறிஸ் என்ற ரூட் வந்து 2 பேருக்கும் இருக்கு. கிருஷ்ணன் அந்த பக்கம் கிறிஸ்து. ஆமா. கிறிஸ்து தான் கிறிஸ்டாச்சு. அந்த 3வது நாள் உயிர் தெழுந்தார், அந்த சிலுவையில் அறைந்தார்ன்றதெல்லாம் அந்த ஞானக்கண்ணை திறப்பதற்காக அந்த நெத்தியில வந்து அரைஞ்சது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது ஒரு அந்த பார்வையிலையும் பார்க்கலாம் அது. ஆமா ஆமா. நன்றி ஐயா. சிறந்த விளக்கம் ஐயா, மிக்க நன்றிகள். அந்த வரையா சொன்ன கருத்துக்கு சில ஆய்வு கட்டுரைகள் இப்ப வந்து கொண்டிருக்கின்றன. உலக மொழிகள் யாவுமே தமிழ் அடிப்படையாக வைத்துத்தான் வந்தது என்ற பல ஆய்வுகள் இப்ப வந்து கொண்டிருக்கின்றது. தமிழ் எல்லாத்துக்கும் பேஸ் தமிழ் மொழி. அந்த ஆங்கிலத்துல ஒரு பழமொழி வந்திருக்கு இல்லைங்களா, தி கிரேட் மென் திங்க் அலைக்னு. அதுவும் அதே அடிப்படையில தான். பிரபஞ்சம் முழுவதும் ஆற்றல் ஒரே மாதிரிதான் இருக்கு. அறிவு எல்லா இடத்துலயும் விரவி இருக்கு. சரிதாங்க ஐயா, சரிதான். மிக்க நன்றிகள் ஐயா. நன்றி ஐயா. இத்துடன் நாம் இன்றைய கேள்வி பதில் பகுதியை நிறைவு செய்வோம். இதுவரை நேரமும் நான் யார் என்ற தரப்பிலே மிக சிறப்பான இந்த சிந்தனை உரையை வழங்கி நமது கேள்விகளுக்கெல்லாம் தெளிவான விளக்கங்களை தந்த முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் சார்பிலே நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்போம். இப்பொழுது ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவர்தம் அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு,